Hello guys, welcome to our channel. Feel our fan dark fantasy world. நான் வேறு போன வீடியோவில் ரொம்ப வீராப்பாக சொன்னேன், நான் 4-5 எபிசோட் ஸ்டார்ட் பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் போன வாட்டி சொன்னதே இன்னும் கம்ப்ளீட்டே பண்ணல ஜெக்கியோட எபிசோட். சாரி. அண்ட் தென் இதுதான் வந்து ஃப்ரீடம் விச் யூ கான்ட் அணிகள் ஓட ஃபைனல் எபிசோட். சீரியஸாக எனக்கே எக்ஸைட்டடாக இருக்குது. உங்களுடைய ஒரு வரவேற்பு எப்படி இருக்குன்னு தெரியல. இது எப்படி அக்செப்ட் பண்ணுவீங்களா என்னன்னு தெரில. நான் நிறைய பேர் வந்து ஹாப்பி என்டிங் கேட்டிருக்கீங்க. உள்ளே போய் பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. அண்ட் தென் வந்து கண்டிப்பாக நாளையிலேருந்து நம்ம வேம்பயர் எஃப்எஃப் ஸ்டார்ட் பண்ணிடலாம். அண்ட் தென் நான் சொன்ன எஃப்எஃப்லாம் அப்படியே கண்டினியூஸாக அப்படியே ஸ்டார்ட் பண்ணிடலாம். தேக்கு எப்படி எஃப்எஃப் போடலான்னு சொல்லி கேட்டிருந்தேன். எனக்கு வந்து ரொம்ப நாளாகவே ஜேகேக்கு வந்து நிறைய யோசித்து வச்சுருக்கேன். ஏன் ஜேகேக்கு அப்படின்னு எனக்கு தெரியல. ஜேகேக்கு வந்து எனக்கு ட்வின் எஃப்எஃப் போடணுன்னு ரொம்ப நாள் ஆசை. அண்ட் தென் வந்து ஒரு டைம் ட்ராவல் மூவின்னு சொல்லிட்டேன். ஒரு எஃப்எஃப் போடணுன்னு ரொம்ப நாளாக ஆசையாக இருக்குது. ஜிம்மின்க்கும் போகணுன்னு ஆசையாக தான் இருக்குது. ஆனால் ஏன் ஜேகே தான் அதுக்கு எப்பவுமே சூட் ஆகிற மாதிரி எனக்கு ஃபீல் ஆகுது. நம்ம தேக்குன்னு பார்த்தோன்னா ரொம்ப க்யூட்டான எஃப்எஃப் போடணுன்னு ஆசையாக இருக்குது. லைக் அவர் டாமினண்ட்டாக இருக்கணும், ஆனால் அவருடைய க்யூட்னஸ், அந்த டாமினண்ட்லேயும் ஒரு க்யூட்னஸ் இருக்கணும். ஏன்னா நம்ம எப்பவுமே அப்படி தானே, ஒரு ஸ்மைல் பண்ணால் அவ்வளோ ஹார்ட் மெல்ட்டிங்காக இருக்கும். ஜிம்மினை பொறுத்த வரைக்கும் வந்து ஒரு மாதிரி அட்வென்ச்சரான எபிசோட்ஸ் லைக் வேம்பயர், ஸ்டேஞ்ச் திங்ஸ் மாதிரி நிறைய போடணுன்னு எனக்கு தோணும். ஜேகேவை பொறுத்த வரைக்கும் ஒரு சைக்கோ ஒரு மாஃபியா, ஒரு அப்சஷனாக இருக்க மாதிரி ஒரு எஃப்எஃப்பாக இந்த மாதிரி தான் எனக்கு தோணுச்சு. உங்களுக்கு எப்படி இருக்குன்னு எனக்கு தெரியல, உங்களுக்கு எப்படி போட்டான்னு. பட் நான் நினைக்கிறது தான் நீங்களும் நினைக்கிறீங்களான்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். ஏன்னா வந்து நான் அடுத்ததே எஃப்எஃப்பும் ஸ்டார்ட் பண்ணணும். தேக்கு வந்து நம்ம லாஸ்ட்டாக ஒரு எஃப்எஃப் கொடுத்தோம், அது லைட்டாக வைலன்ஸ் இருக்கும். பட் அந்த வைலன்ஸ்க்கு ஒரு ரீசன் இருக்கும்ல. ஸோ அதெல்லாம் பார்த்துருப்போம் நம்ம. ரொம்ப பேசிட்டேன், வாங்க இந்த எபிசோடுக்குள்ளே போகலாம். ஸோ நீங்கள் அப்படியே கீழே விழுறீங்க, உங்கள் பாடியிலேருந்து பிளட்டாக வருது. ஜெக்கி இதை பார்த்துட்டு அணிகள் என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு செக்கி அப்படியே தொப்புன்னு கீழே விழுந்துடுறான். கீழே பாட்டுன்னு பேபி உக்காந்துட்டு அழுதுகிட்டே இருக்கான். அங்கே இருக்கவங்களுக்கு என்ன சொல்கிறதுனே தெரியல. ஸோ ஜேகேக்கும் ரொம்ப அப்படியே பிளட் லாஸ் ஆகிட்டே இருக்கு. பேபி உங்கள் 2 பேருக்கு அப்படியே நடுவில் உட்காந்துட்டு அழுதுகிட்டே இருக்கான். யாருக்கும் என்னமே புரியல. ஸோ அப்படியே உங்களையும் ஜேகேவையும் பேபியும் அங்கேருந்து கூட்டுட்டு அங்கேருந்து அப்படியே கிளம்புறாங்க. எல்லா ரைஸ்லேருந்து செம்ம டியர்ஸ் இருக்குது, பட் எதுவுமே வெளியே சொடிக்கலை. ஸோ அப்படியே ரொம்ப டைம் ஸ்கிப் ஆகுது. ஸோ ஜேகே பொறுமையாக அவன் ஐஸை ஓப்பன் பண்ணுறான். ஒரு மாதிரி அவனுக்கு தலைலாம் ரொம்ப வலிக்குது. சுத்தமாக ப்ரீத்தே பண்ண முடியல, தொண்டை அப்படியே அடைச்சிட்ருக்க மாதிரி இருக்குது. ஸோ ஜேகே பொறுமையாக கண்ணை திறந்து அவன் கையை அசைக்கிறான். ஸோ அவன் கையை அசைச்ச உடனே ஸோ பக்கத்தில் இருக்கவங்க ஜேகே சார் முடிச்சிட்டாங்க, போய் கூப்பிடுங்க சார் சார் அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்ட உடனே ஸோ உள்ள ஜேஓப்பும் சின்னும் வராங்க. ஸோ கையில் லிட்டில் சாமை வச்சுட்டு ஸோ லிட்டில் சாமோடைய ஃபேஸில் அப்படியே ரெட்டிஷாக இருக்குது, அழுது. ஸோ லிட்டில் சாமை தூங்க வைக்கிறதுக்கே ஜேஓப் ரொம்ப கஷ்டப்பட்டுருப்பாரு. ஸோ லிட்டில் சாமை கூட்டிகிட்டு அப்படியே கிட்ட வராங்க. செக்கே அப்படியே கண்ணை திறக்க முடியாமல் அணிகலங்க அணிகள் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே சொல்லிகிட்டே இருக்காரு. கண்ணை திறக்கவே முடியல. ஸோ அப்போ ஜெக்கியோட வாய்ஸ் கேட்டோடனே பேபியும் கண்ணை முழிச்சு அப்படியே ஜெக்கி கிட்ட தாவறான். ஸோ ஜேஓப்பும் பேபி அப்படியே ஜெக்கியோட செஸ்ட்டில் படுக்க வச்சுக்கிறான். ஸோ படுக்க வச்ச உடனே பேபி அப்படியே ஜெக்கியோட கன்னத்தில் போயிட்டு தட்ட ஆரம்பிச்சிடறான். டாடா 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 அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ ஜேகேக்கு அப்படியே ஒரு மாதிரி கேர் ஆகும்போது பேபி தட்டனால அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக ஐஸை ஓப்பன் பண்ணுறான். ஸோ அவனுக்கு கிளியராக எந்த விஷயமும் தெரியல. ஸோ கொஞ்சம் நேரம் கழிச்சு அப்படியே கிளியர் ஆகிட்டு ஃபஸ்ட்டு ஃபேஸே அவன் பேபி ஃபேஸ் தான்.
பேபி ஃபேஸ் அவ்வளோ ரெட்டாக இருக்குது. இதை பார்த்து ஜேகேவே ஒரு மாதிரி ஆகிடுது. ஸோ பொறுமையாக அவனுடைய ரைட் ஹேண்டை தூக்கி பேபியை பிடிச்சிட்டு ஏஞ்சிக்கலான்னு வரான். பட் அவனால் கையை தூக்கவே முடியல. பார்த்தா அவனுடைய ஹார்ட்டுக்கு கொஞ்சம் மேலே தள்ளி தான் நீங்கள் ஷூட் பண்ணியிருப்பீங்க. ஸோ அதனால ஜேகேக்கு ரொம்ப பிளட் லாஸ் ஆகிருக்கும். ஸோ அவன் ஒரு கை ஃபுல்லாகவே கட்டு போட்டிருக்காங்க. அது மட்டும் இல்லை, சண்டை போடும்போது ஒருத்தவன் அந்த கையிலேயே ஜேகேவோட வெட்டி இருப்பான். ஸோ அதனால ஒரு நர்வ் வந்து இதுவாயிட்டு ஸோ ஜேகேவால் இப்போதைக்கு அந்த கையை அசைக்க முடியாது அப்படின்னு சொல்லி வச்சுருக்காங்க. ஸோ ஜேகே அப்படியே ஏஞ்சி கூட முடியாமல் அவன் பேபி அப்படியே கிராஸ் பண்ணிட்டு கண்ணை மூடுறான். ஸோ அப்போ தான் அப்படியே ஃப்ளாஷ் அடிக்கிற மாதிரி நீங்கள் அவங்க தலையில் வச்சு அப்படியே கண்ணை வச்சுருந்தது அப்படியே வருது அப்படின்னு சொல்லிட்டு கத்துறான். ஸோ அவன் கத்துறதுனால பேபி இன்னும் மறண்டு ரொம்ப அழுக ஆரம்பிச்சிடுறான். ஸோ ஜேகேயோட செஸ்ஸில் படுத்துட்டு ஸோ பேபியோட குட்டி குட்டி டியர்ஸ்லாம் ஜேகேயோட செஸ் மேலேயே படுது. ஸோ ஜேகே அப்போ தான் லைட்டாக ரியாலிட்டிக்கு வந்து அவன் பேபியை லைட்டாக க்ராஸ் பண்ணிவிட்டு ஒன்றும் இல்லை ஜாம், அப்பா இங்கே தான் இருக்கேன், என்னை பாரு அப்படின்னு சொல்லிட்டு ஜேகே லிட்டில் சாம் ஒரு கையில் அப்படியே பிடிச்சி பேலன்ஸ் பண்ணி தூக்கி அவன் ஃபேஸோட ஃபேஸ் பார்க்க வைக்கிறான். ஸோ லிட்டில் சாம் அவனுடைய லிப்ஸை அப்படியே பவுட் பண்ணிகிட்டே அழுதுகிட்டே இருக்கான். ஸோ ஜேகே அப்படியே கிட்ட வந்து பேபியோட லிப்ஸை லைட்டாக கிஸ் பண்ணிவிட்டு பேபி அப்போ எப்பவுமே இங்கே தாண்டா இருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு அவனு 2 பன்ஷீஸ்லேயும் கிஸ் பண்ணிவிட்டு அப்படியே ஃபோர்ஹெட்டில் கிஸ் பண்ணிவிட்டு பேபி அப்படியே அவன் செஸ் கிட்ட வச்சுக்கிறான். ஸோ பேபி அப்படியே ஸ்க்ரோல் பண்ணிவிட்டு ஸோ பேபியும் கொஞ்சம் நேரத்தில் அவனுக்கு குட்டியாக டீத் இருக்கும்ல, ஸோ அதை வச்சு ஜேகேவோட செஸ்ஸில் அப்படியே பைட் பண்ணிவிட்டு அப்படியே சக் பண்ணுறான். அவனுக்கு பசி எடுக்குதுன்னு ஜேகேக்கு நல்லா தெரியுது. ஸோ அப்படியே ஜெயோபயம் பேபிக்கு பால் கொடுக்கணும், அணுகளுக்கு கூப்பிடுங்க, அணுகள் எங்கே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி ப்ரீத் பண்ணிகிட்டே கேட்குறான். ஜேகே அது அன்னைக்கு அது ஜேகே அது ஜேகே அது அது ஒன்றும் இல்லை, பேபிக்கு கூட நாங்கள் கூப்பிட்டு போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு ஜின்னு அப்படியே பேபி அங்கேருந்து தூக்கிட்டு சிவப்பியும் கூப்பிட்டு வெளியே போயிடுறான். ஸோ ஜேகே அப்படியே படுத்துட்டு நீங்கள் என்னடி கனவு ரொம்ப கொடூரமாக இருந்துச்சு, என் அணிகள் எங்கே வெளியே இருக்காளா, என் மேலே கோவத்தில் தானே இருக்கா, அணிகள் அணிகள் அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்டுட்டே இருக்கான். ஸோ வெளிலேருந்து 2-3 காட்ஸ் உள்ளே வராங்க. சார் சொல்லுங்கள் சார், என்ன சார் ஆச்சு, எங்கன்னா பெயின் இருக்கா, டாக்டரை கூப்பிடுவா அப்படின்னு சொல்லிட்டு 2 பேர் வெளியே போகலான்னு போகிறாங்க. அப்போ டேய் என் அணிகளை கூப்பிடுங்கடா, என் பட்டுக்குட்டி என் மேலே கோவத்தில் இருக்கா, கூப்பிடுங்கடா அப்படின்னு சொல்லிட்டு எழுச்சிக்க ட்ரை பண்ணுறான். ஸோ காட்ஸ்லாம் ஒரு மாதிரி கல் பண்ணிட்டேன். சார் படுங்க சார், நாங்கள் வரோம் அப்படின்னு சொல்லிட்டு அவனுங்களும் ஒரு மாதிரி பதட்டமாக அங்கேருந்து வெளியே போயிடுறாங்க. ஸோ கொஞ்ச நேரத்தில் உள்ள டாக்டர்ஸ்லாம் வந்து ஜேகேவை எக்ஸாமைன் பண்ணிவிட்டு ஜேகேக்கு இன்ஜெக்ஷன் கொடுத்துட்டு போகிறாங்க. ஸோ இன்ஜெக்ஷன் கொடுத்த உடனே ஜேகே நல்லா ஸ்லீப் பண்ண ஆரம்பிச்சிடுறான். ஸோ இங்கே லிட்டில் சாமா மறுபடியும் கூப்பிட்டு வந்துட்டு உங்களுக்கு என்ன பண்ணுறதுனே தெரியல. பார்த்தா வெளியே ஜிமினும் தேயும் அப்படியே ஒரு மாதிரி நின்றுட்டுருக்காங்க. உங்களுக்கு என்ன சொல்கிறதுனே தெரியல. இதை எப்போ நம்ம ஜேகே கிட்ட சொல்கிறது, சொன்னால் உடஞ்சிட்டு வானேடா, அவள் வயனிப்ப நான் என்னன்றா சொல்லுவேன் அப்படின்னு சொல்லிட்டே இருக்கும்போது லிட்டில் சாம் அழுகிற சத்தம் கேட்டு 2 பேரும் பின்னாடி திரும்பி பார்க்குறாங்க. பார்த்தா லிட்டில் சாம் அழுதுட்ருக்கான். ஸோ இதை பார்த்த உடனே ஜிமின் கிட்டே போயிட்டு டே லிட்டில் சாம் ஏன் அழுகிற, இங்கே வா அங்கிள் கிட்ட வா அப்படின்னு சொல்லிட்டு பேபியை தூக்கிட்டு லைட்டாக அவனை காம் பண்ண ட்ரை பண்ணுறான். ஆனால் பேபி ஒரு மாதிரி அழுதுகிட்டே இருக்கான். ஸோ உடனே ஜிமின் நீ பேபியை பார்த்துட்டு நான் போயிட்டு மில்க் பேங்க்லேருந்து பேபிக்கு மில்க் வாங்கிட்டு வரேன், ப்ரெஸ்ட் மில்க் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து போயிடுறான். ஸோ இவங்களும் லிட்டில் சாமை பார்த்துட்டு ஒரு மாதிரி ஃபீல் பண்ணுறாங்க. லிட்டில் சாமை அழுதுகிட்டே இருக்கான். இதை பார்த்துட்டு தேக்கி என்ன சொல்கிறதுனே தெரில. அவனால் அழுகவே முடியல. ஒரு மாதிரி தொண்டெல்லாம் பெயினாக இருக்குது. ஏன்டா இவனுக்கு இப்படி ஆகணும், ஏன்டா லிட்டில் சாம் ஹாப்பியாக இருக்கும்னு நான் நினச்சேன்டா, ஏன்டா இவன் லைஃப்பில் மறுபடியும் இப்படி ஆகிட்டே இருக்கணும். ஜேகே லைஃப் தான் இவ்வளோ கொடூரமாச்சு, அவங்க அம்மா இல்லாமல் இவன் லைஃப்பும் அப்படி ஆகணுமா, எனக்கு
சொல்லுவேன், ச்சே இந்த காடு இருக்காங்க பார்த்தியா, நம்ம லைஃப்பெல்லாம் ஏன்டா இப்படி படைச்சாங்க, ஏன் நம்மளுக்குன்னு ஒரு நல்ல லைஃபே இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு தேவாய்க்கு வந்ததெல்லாம் கத்திட்டு அங்கே வந்து போயிடுறான். அவனால் சுத்தமாக முடியல. ஸோ அப்படியே போயிட்டு ஒரு இடத்துல அப்படியே காமாக உட்காந்துட்ருக்கான். அவன் தலைலாம் வலிக்குது. இதை பற்றி யோசிச்சு அப்படியே ஒரு மாதிரி லவ் மட்டும் பண்ணவே கூடாதுடா மச்சான் அப்படின்னு சொல்கிறான். பார்த்தா பக்கத்தில் ஜிம்மின் வந்து உக்காந்துட்ருக்கான். டே இல்லைடா, பார்த்துல நம்ம மச்சான் ஜேகேவை செத்துருவான்டா, நம்ம போய் சொன்னாத செத்துருவான். என்னென்னு போய் சொல்ல என்னன்னு சொல்கிற, இதுக்கப்புறம் அவள் லைஃப்பில் அணிகால்னு ஒருத்தவ இருப்பாளா இருக்க மாட்டாளான்னு நான் எப்படா அவன்கிட்ட போய் சொல்கிறது. அவன் வேற கேட்டு அமைச்சிருக்கான். அவனை கூட விடு, அவன் லைஃபே ஆல்ரெடி ஹெல்லில் தான் இருக்குது. லிட்டில் சாம் என்னடா தப்பு பண்ணியிருப்பான், குழந்தடா பியூர் ஏஞ்சல். அவன் பிறந்து தான் ஒரு டீமனை அடக்கணும்னு சொல்லிட்டு எழுதி வச்சிருக்கு போல இருக்கு. செக்கே அப்படி அடங்கினான்டா அவன் குழந்தைக்கு. மனசில் கல் மாதிரி இருந்துச்சு. ஆனால் லிட்டில் சாம் வந்துட்ட பிறகு அவன் மனசுலேயும் ஈரம் இருக்குன்னு அழகாக காமிச்சான்டா லிட்டில் சாம். ஆனால் அவன் லைஃப்பில் இப்படிலாம் ஒன்றா நினச்சி கூட பார்க்கலடா. இவனும் இன்னொரு ஜேகேவாக எனக்கு முடியலடா. எனக்கு அப்படியே ஒரு மாதிரி இருக்குது. நம்ம மாஃபியாவில் இருக்கோன்னா நம்ம ஃபேமிலி பேக்ரவுண்ட் அப்படி. ஆனால் ஜேகேவோட ஃபேமிலி பேக்ரவுண்டோ மாஃபியா தான். ஆனால் அவன் ரொம்ப சைக்கோடா. அவன் சைக்கோ. அவன் இப்படி ஆனதுக்கு நம்மளும் ஒரு ரீசன்டா. அவன் சின்ன வயசுலேயே இந்த மாதிரிலாம் பண்ணும்போது இது இல்லை மாஃபியான்னு நம்ம புரிய வச்சுருக்கணும். நம்ம ஒரு ஃப்ரெண்டில் நம்ம இருந்தோம், புரிய வைக்கல. பயமாக இருக்குடா, லிட்டில் சாம் நினச்சா ரொம்ப பயமாக இருக்குடா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப புலம்பிகிட்ருக்கான். ஸோ 2 பேருக்குமே என்ன சொல்கிறதுனே தெரியல. ஸோ கொஞ்ச நேரம் அங்கேயே உட்காந்துட்ருக்காங்க. ஸோ இங்கே ஜின் அப்படியே ஜேகேயோட ரூமுக்கு வெளியே அப்படியே உட்காந்துட்ருக்கான். என்ன சொல்கிறதுனே தெரியல. டாக்டர் அப்படின்னு சொன்ன உடனே ஸோ அங்கே இருக்க டாக்டர் நின்றுட்டு சொல்லுங்கள் மிஸ்டர் ஜின், என்னாச்சு? உங்கள் பிரதர் நல்லா தான் இருக்கார், ஆனால் அவருக்கு ரெஸ்ட் கண்டிப்பாக தேவை. மோர் தென் 2 months 1 monthல கொஞ்சம் ஹீல் ஆகிடும். அவர் கை இழகிறதுக்கு கொஞ்சம் டைம் ஆகும். ஸோ இப்போதைக்கு கையெல்லாம் வந்து அவர் அசைக்க தேவையில்ல. அப்புறம் அப்படின்னு சொல்லிட்டு என்னமோ சொல்ல வரும்போது டாக்டர் ஒயன் சார், அதுதான் நான் முதலே சொல்லிட்டேனே சார், இட்ஸ் இம்பாசிபிள் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே வந்து போயிடுறாங்க. ஸோ ஜின்னும் அப்படியே அங்கே கீழே உட்காந்துட்டு ஏன் 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 என் சின்ன தம்பி லைஃப்பில் இவ்வளோ கஷ்டத்தை அனுபவிக்கிறான், ஏன் என் குழந்த என் லிட்டில் சாம் என்ன தப்பு பண்ணான், அவனுக்கு ஏன் இப்படி வந்து பண்ணியிருக்கீங்க கடவுளே, எனக்கு இப்போ தான் புரியுது இந்த உலகத்தில் டீமன் மட்டும்தான் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இங்கே ஜின்னும் ரொம்ப கத்திகிட்ருக்கான். அவனால் சுத்தமாக முடியல. ஸோ ஜேஹோப் பேபி அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக மில்க்லாம் ஃபீட் பண்ணி அவனை தூங்க வச்சுட்டான். ஸோ லிட்டில் சாம் அவனுடைய கையில் தான் படுத்து தூங்கிட்டுருக்கான். ஸோ லிட்டில் சாம்மை பார்க்க ஜேஹோப்க்கு இன்னொரு மாதிரி இருக்குது. அதை விட பயம், ஜெக்கிக்கிட்ட என்னன்னு போய் சொல்லுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு தான் ஒரு மாதிரி பயத்துகிட்டே இருக்காங்க. ஸோ அந்த நாளும் போகுது. ஸோ மறுநாள் அப்படியே எல்லாருமே ஜெக்கியோடைய ரூமுக்கு வெளியே இருக்காங்க. ஸோ அது ஒரு ப்ரைவேட் ரூம் தான். ஸோ அவங்க இருக்க இடத்துல வந்து பெட்டு கூட இருக்கும். ஸோ அவங்க அங்கே தான் இருப்பாங்க. அந்த 4 பேருமே அப்படியே ஒரு மாதிரி பயந்துகிட்டே இருக்காங்க, என்ன தான் சொல்ல போகிறோன்னு சொல்லிட்டு. ஸோ உள்ளேருந்து என்னமோ கீழே விழுந்த மாதிரி சத்தம் கேட்குது. கேஞ்சிட்டாங்களோ இருக்குது. இப்போ நம்ம என்னன்னு சொல்லுவோம், டாக்டர்ஸ் கூப்பிடுங்க, அவனுக்கு இன்ஜெக்ஷன் போடட்டும், இன்னும் கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு சொன்ன உடனே ஸோ அங்கே இருக்க ஒரு பட்டனை ப்ரெஸ் பண்ண உடனே டாக்டர்ஸும் உள்ளே வராங்க. ஸோ உள்ளே வந்து ஜேகேவை எக்ஸாமைன் பண்ணால் ஜேகே எல்லாரையும் பிடிச்சி தள்ளி விட ஆரம்பிச்சிடறான். இவங்க யாருமே உள்ளே போல. ஏய் கிட்ட வந்தீங்கன்னு வச்சுக்கேன், இந்த நைஃபை எடுத்து குத்திடுவேன், என்னை பற்றி தெரியும்ல, எனக்கு இன்ஜெக்ஷன் போட்டு மறுபடியும் அவனை மயக்க மாட்ட பார்க்குறியா, தள்ளுறா அப்படின்னு சொல்லிட்டு அங்கே இருக்க டாக்டர் அப்படியே தள்ளி விட்டுட்டு ஜேகே வெளியே வரான். ஸோ வெளியே வரும்போதே ரொம்ப டயர்டாக தான் வருவான். அப்படியே கீழே விழலான்னு வரும்போது அப்படியே ஜிமின் தாங்கி பிடிக்கிறான். ஏய் ஜிமினா தள்ளுறா, என்னடா நினச்சிட்ருக்கீங்க,
ஏன் யானைகள் எங்க யானைகள் எங்க அப்படின்னு சொல்லிட்டு கத்திட்டே இருக்கிறத பார்த்து லிட்டில் சாம் ரொம்ப அழுக ஆரம்பிச்சிடுறான். ஸோ லிட்டில் சாம் அழுகிறத பார்த்துட்டு ஜேகே அப்படியே காம் ஆகிட்டு ஸோ பொறுமையாக லிட்டில் சாம் பக்கத்தில் போகிறான். லிட்டில் சாம் பெட்டில் படுத்துட்டு இருக்கான். ஸோ ஜேகேவும் லிட்டில் சாம் பக்கத்தில் போய் படுத்துக்கிட்டு ஸோ லிட்டில் சாம் அவன் பக்கம் திருப்பி லிட்டில் சாம் அப்படியே ஹக் பண்ணிக்கிற மாதிரி வச்சுக்கிறான். ஸோ கொஞ்ச நேரத்துலேயே லிட்டில் சாமும் ஜேகேவோடைய எம்பாரஸில் நல்லா தூங்குறான். ஸோ ஜேகே அப்படி லிட்டில் சாமோடைய ஹெட்டை க்ராஸ் பண்ணிவிட்டு டேய் அப்பா இருப்பேன்டா உனக்கு, வாடா அம்மா போய் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொன்ன உடனே எல்லாரும் ஒரு மாதிரி திருன்னு முழிக்கிறாங்க. ஸோ ஜேகே பொறுமையாக எழுந்து போயிட்டு ஹயாங் ஹனிகள் எங்க ஹயாங் நான் பார்க்கணும், ஏன் ஹனிகளை நான் பார்க்கணும், எங்கே இருக்கா ஜேகே நீ நீ ரெஸ்ட் எடுறா. பேபி லிட்டில் சாமோ அவனுக்கு கொஞ்சம் உடம்பு முடியல, பார்த்தல அவனுடைய பாடி கண்டிஷனை எப்படி இருக்கான்னு சொல்லிட்டு அவன் கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுக்கட்டும், நீயும் கொஞ்சம் ரெஸ்ட் எடுடா, கை சரியாகட்டும், நாங்கள் வரோம் வேறு நாங்கள் டாக்டர்ஸை கூப்பிட்றோம் உனக்கு டேப்லெட்ஸ்லாம். டேய் ஏன் ஹனிகால் எங்கடா, என்னடா என்கிட்டருந்து மறைக்க பார்க்குறீங்க, எனக்கு என்னாச்சுன்னே தெரிலடா, எனக்கு அணிகளுக்கு என்னமோ ஆன மாதிரியே தெரியுது, என் அணிகள் எங்க, என் அணிகள் எங்கன்னு கேட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப கோவத்தில் சின்னோட கழுத்தையே பிடிச்சி நெரிக்க ஆரம்பிச்சிடுறான். சுற்றி இருக்கவங்களுக்கு என்ன சொல்கிறதுனே புரியல. ஸோ ஜேகேவை பிடிச்சி இழுக்கிறாங்க. ஸோ ஜேகேவோட இன்ஜுரியான கையிலையும் பிடிச்சி இழுக்கிறாங்க. ஜேகேக்கு ரொம்ப வலிக்குது, ஆனால் ஜேகே செம்ம கோவத்தில் இருக்கான். ஸோ இவன் கோவத்தை பார்த்துட்டு இன்னும் எல்லாம் பயப்படுறாங்க. இவன் தள்ளி விட்டுட்டு யானைகளை எனக்கு தேடிக்க தெரியும் தள்ளுங்கடா அப்படின்னு சொல்லிட்டு அந்த ரூமை விட்டு வெளியே வரான். ஜேகேவோட ஹேண்ட்ஸ்லேருந்து மறுபடியும் ப்ளீட் ஆகிட்டே இருக்குது, ஆனால் அது பெருசாகவே எடுத்துக்கல. ஸோ அவன் அப்படியே ரூமாக போய் செக் பண்ணுறான். விஐபி ரூம்ஸாக தான், ஏன்னா அவனுக்கு நல்லாவே தெரியும் அணிகள் இருந்தால் இங்கே தான் இருப்பான்னு சொல்லிட்டு. ஸோ தேடிட்டே இருக்கான். ஸோ அங்கே ஜேகேவோட பாடி கார்ட்ஸ்லாம் நின்றுட்டுருக்காங்க. அவங்கள பார்த்த உடனே அவங்களுடைய கலர் பிடிச்சி எடுத்துட்டு டேய் என் அணிகள் எங்கடா சொல்லுங்கடா, என் அணிகள் எங்க. பாஸ் எங்களுக்கு தெரியாது பாஸ், ஜின் சார்கிட்ட கேளுங்க, ஜின் சார்கிட்ட. டே அணிகள் எங்கடா ப்ளீஸ்டா, அணிகள் எங்கடா அப்படின்னு சொல்லி கேட்டோடனே அங்கே இருக்கவங்க எல்லாம் ஒரு மாதிரி ஷாக்காக ஜேகேவே பார்க்குறாங்க. ஏன்னா ஜேகே யாருக்கிட்டேயும் ப்ளீஸ் சாரின்னு கெஞ்சிருக்கவே மாட்டான். ஆனால் இப்போ கெஞ்சிற மாதிரி பேசுகிறான். டேய் சொல்லுங்கடா, என் அணிகள் எங்கடா, என் அணிகள் எங்கடா சொல்லுங்கடா, ஏய் சொல்லுங்கடா அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே கீழே விழுந்துடுறான் ஜேகே. ஸோ ஜேகே கீழே விழுந்தோடனே அங்கே இருக்க கார்ட்ஸ்லாம் அப்படியே ஜேகேயை தூக்கி பிடிக்கிறாங்க. ஆனால் ஜேகே ஒருத்தரோட காலர் பிடிச்சி அணிகள் எங்கே இருக்கான்னு சொல்லுங்கடா சொல்லுங்கடா, என்னால் முடியலடா சொல்லுங்கடா, டேய் சொல்லுங்கடா ப்ளீஸ்டா, அணிகள் எங்கடா அப்படின்னு சொல்லிட்டு அவங்கக்கிட்ட அப்படியே கெஞ்சி கேட்குறான். ஸோ அவங்களுக்கும் மனசு தாங்கவே இல்லை, என்ன சொல்கிறதுன்னு தெரியல. ஸோ பின்னாடி நம்ம பிடிஎஸ் மெம்பர் குட்டிச்சு நம்ம தூக்கிட்டு அப்படியே வராங்க. ஸோ ஜேகே இந்த நிலமையில் இருக்கிறத பார்த்துட்டு அவங்களுக்கு இன்னும் கஷ்டமாக இருக்குது. டே ஜேகே நான் கூட்டிகிட்டு போகிறோம் வாடா அப்படின்னு சொல்லிட்டு ஜேகேவியை பொறுமையாக அங்கேருந்து கூட்டிகிட்டு போகிறாங்க. ஜேகேக்கு ஒன்றும் புரியல. என் அணிகள் எங்கே இருக்கான்னு கேட்டால் எங்கள் காரில் கூப்பிட்டு போகிறீங்க, எங்கடா என் அணிகள் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி கேட்குறான். ஆனால் யாருமே எதுவுமே சொல்லலை. இருக்க ஜேகேக்கு இன்னும் பயமாக இருக்குது. ஸோ அவங்க அப்படியே போயிட்டு சர்ச் முன்னாடி நிறுத்துறாங்க வண்டியை. ஸோ அதுங்க ஆஃபனேஜ் தான். இதை பார்த்தா அவனுக்கு இன்னும் ஒரு மாதிரி நடுங்குது. ஸோ அவங்க போகிறாங்க. ஸோ ஜேகே அப்படியே கீழே இறங்க முடியாமல் ஒரு மாதிரி இறங்கிட்டு பார்க்குறான். பார்த்தா அங்கே இருக்கவங்க எல்லாருமே ஒரு மாதிரி ஃபேஸை வச்சிட்ருக்காங்க. எல்லாருமே அங்கே இங்கேன்னு சொல்லி நின்றுட்டுருக்காங்க. ஸோ ஜேகேவும் பொறுமையாக உள்ளே போகிறான். பார்த்தா அங்கே ஆல்ரெடி ஒரு ஃபியூனலுக்கான இது போயிட்டுருக்கு. இதை பார்த்து ஜேகே உடம்புலாம் நடுங்குது. ஸோ அவங்க நிறைய பேர் அழுதுட்ருக்காங்க. ஜேகேக்கு ரொம்ப பயமாக இருக்குது. என்னடா இது, என்னடா இது, ஜேகே இங்கே இல்லை, வா போகலாம்
அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே அந்த சர்ச்சுக்கு சைடில் கூப்பிட்டு போகிறாங்க. ஸோ ஜேகேக்கு இருக்க இருக்க இன்னும் பயமாக இருக்குது. அவன் கையெல்லாம் நடுங்குது. என் அணிகளை ஹாஸ்பிட்டலில் வச்சு பார்க்காம ஏன் இங்கே வச்சுருக்கீங்க சொல்கிறா. டே ஜேகே, நீ போய் பாரு, பார்த்தா உனக்கு எப்போ புரியும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் சொல்கிறாங்க. ஜேகேயோட மனசுக்குள்ளெல்லாம் நிறைய பேட் தாட்ஸாக போயிட்டு இருக்கு. அவன் பாடிலாம் ரொம்ப ஷேக் ஆகுது. ஸோ சர்ச்சுக்கு பின்னாடி சைடு வந்து பார்க்குறான். அங்கே நிறைய கல்லறைகள்லாம் இருக்குது. இதை பார்த்துட்டு அப்படியே அவன் ப்ரோக் ஆகிட்டு அப்படியே கீழே உட்காரலான்னு வரான். ஸோ அப்போ ஜிம்மின் பிடிச்சிட்டு இந்த சைட்ரா அப்படின்னு சொல்லிட்டு இன்னமும் அப்படியே பின்னாடி கூப்பிட்டு போகிறாங்க. பார்த்தா அது நீங்கள் லாஸ்ட்டாக இருந்தீங்கள்ல அந்த ரூம் தான். அதாவது இந்த சின்ன பசங்களாம் இருக்கும்போது ஜேகே வந்து உங்களை கூப்பிட்டு போவான்ல, ஸோ அந்த பெரிய ஹால் தான் சர்ச்சுக்கு பின்னாடி இருக்குது. ஸோ பொறுமையாக ஜேகே உள்ள கூப்பிட்டு போகிறாங்க. ஜேகேக்கு இன்னும் ஒரு மாதிரி பயமாக இருக்குது. ஜிம்மினா ஜிம்மினா யானைகள் எங்கடா? டே மனசு வலிக்குதுடா. டே ஊசி வச்சு குத்துற மாதிரி இருக்குடா. சித்தரலாம் போல தோணுது. என் அணிகள் எங்க? தயவு செஞ்சு சொல்லுடா அங்க அப்படின்னு சொல்லிட்டு ஜிம்மின் அப்படியே ஒரு இடத்த பாயிண்ட் பண்ணுறான். ஸோ ஜேகேவும் ஒரு மாதிரி தயக்கத்தோட அவடைய ஹெட்டை லைட்டாக திருப்பி பார்க்குறான். பார்த்தா நீங்கள் அங்கே அப்படியே லைஃப்லெஸ்ஸாக படுத்துருக்கீங்க. ஸோ உங்கள் பாடியில் நிறைய ஒயர்ஸ் இருக்குது, எல்லாமே சவுண்ட் கொடுத்துட்டே இருக்குது. ஸோ ஜேகே உங்களை இப்படி பார்த்த உடனே அப்படியே அவன் அங்கேயே நிற்கிறான். அவனுக்கு என்ன சொல்கிறதுனே தெரியல. ஒரு மாதிரி ஷாக்காக ஒரு மாதிரி உங்களையே பார்த்துட்ருக்கான். ஸோ அப்போ பின்னாடி இருந்துச்சு ஜேகே என் ஓமால இருக்காடா, அவன் ஏஞ்சிக்கவே மாட்டான்னு டாக்டர் எல்லாம் சொல்லிட்டாங்கடா. அவளையே ஷூட் பண்ணால அப்போது அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே ஃப்ளாஷ்பேக் போகிறாங்க. ஸோ அப்படியே ஃப்ளாஷ்பேக் நீங்கள் உங்களுடைய கையில் இருக்க கன் அப்படியே உங்களுடைய ஃபோர்ஹெட்டில் வச்சுட்டு நான் செத்துடுறேன், நான் இருக்க வேணாம், இந்த உலகத்தில் நான் இருக்க வேணாம், நான் செத்துடுறேன், என்னால் முடியல, இந்த லைஃப் எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது, நினச்சி பார்க்க முடியாத அளவுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது எனக்கு, என் லிட்டில் சாமை பார்த்துக்கோங்க, இல்லைனா அவனையும் என் கூடயே சேர்த்து அமுச்சிடுங்க ப்ளீஸ், அவனை கஷ்டப்பட மட்டும் விடாதீங்க, அவனை ஜேகே மாதிரி ஒரு மான்ஸ்டராக வளர்க்காதீங்க ப்ளீஸ் 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 ப்ளீஸ், என் குழந்தைய பார்த்துக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அப்படியே ரொம்ப ஹெவியாக ப்ரீத் பண்ணிவிட்டு ஸோ அப்படியே ட்ரிகரை ப்ரெஸ் பண்ணலான்னு போகிறீங்க. ஸோ அப்போ உங்களுக்கு ரொம்ப கேராக வருது. ஸோ உங்களால் சரியாக உங்கள் கன்னை பிடிக்கவே முடியல. ஸோ அப்படியே நீங்கள் முன்னோக்கி விழுறீங்க. ஸோ ட்ரிகரும் ப்ரெஸ் ஆகிட்டு ஸோ இது உங்கள் பேக் ஆஃப் த நெக்கில் அப்படியே போய் பட்டிருக்கும். ஸோ அதனால் அங்கே ப்ளீட் செம்மையாக இருக்கும். ஸோ இவங்க எல்லாருமே உங்களை நோக்கி வராங்க. ஸோ ஜேகே அந்த சத்தம் கேட்ட உடனே பயத்தில் அவனுக்கும் அன்கான்ஷியஸ் போயிருப்பான். ஸோ 2 பேருமே அப்படியே ஹாஸ்பிட்டலில் கொண்டு போய் சேர்க்குறாங்க. ஸோ அங்கே ஃபாரஸ்ட்ன்றதுனால ஹாஸ்பிட்டல் போகிறதுக்கு கொஞ்சம் லேட்டாக இருக்கும். ஸோ உங்களுக்கு நிறைய பிளட் லாஸ் ஆகிருக்கும். ஸோ நீங்கள் அப்படியே ரொம்ப லைஃப்லெஸ்ஸாக இருக்கீங்க. டாக்டர்லாம் பார்த்துட்டு ரொம்ப பயப்படுறாங்க. ஹாஸ்பிட்டல் வாசல்லையே உங்களுக்கு அப்படியே ட்ரீட்மெண்ட் பண்ணிகிட்டே கொண்டு போகிறாங்க. ஏன்னா நீங்கள் அவ்வளோ எமர்ஜென்சியாக இருக்கீங்க. ஸோ பாதி வழியில் போகும்போது உங்களுடைய ஹார்ட் பீட் வேறு ஸ்டாப் ஆகிடுது. அங்கே இருக்க டாக்டர்ஸ்க்கு இன்னுமே புரியல. வேகமாக உங்களை ஒரு ரூமில் கூப்பிட்டு போயிட்டு அப்படியே உங்களுக்கு ஷாக்லாம் வச்சு இது பண்ணுறாங்க. இதெல்லாம் வெளியே வந்து பார்த்துட்டு பிடிஎஸ் மெம்பர்ஸ்க்கு என்ன பண்ணுறதுனே புரியல. நம்ம ஜியோப்லாம் அவ்வளோதான் உடஞ்சி போய் கீழே உட்காந்துட்டான். அவன் தான் குட்டி சம் வச்சிட்ருக்கான். ஸோ இங்கே நீங்கள் உயிருக்கு போராடிட்டே இருக்கீங்க. ஸோ உங்கள் ஹார்ட் பீட் அப்படியே நின்றுடுது. ஆனால் டாக்டர்ஸ் விடாமல் உங்களுக்கு சிபிஆர் கொடுத்துட்டு அந்த ஷாக் கொடுக்குறாங்க. ஸோ ஓரளவுக்கு மேலே அப்படியே உங்களுடைய ஹார்ட் பீட்டும் மறுபடியும் துடிக்க ஆரம்பிக்குது. ஸோ அங்கே இருக்க டாக்டர்ஸ் உங்கள் பேக் ஆஃப் த நெக்கில் இருக்க அந்த இன்ஜுரி அப்படியே ட்ரீட் பண்ணிகிட்டே இருக்காங்க. இங்கே ஜேகேக்கும் அப்படி தான். ஸோ உங்களுக்கு பிளட் தேவைப்பட்டிருக்கும். ஸோ உடனே நம்ம ஜிம்மின் போய் அரேஞ்ச் பண்ணுறோம் அவங்க பிளட்டுக்கு. ஸோ ஆனால் பிளட் வர கொஞ்சம் லேட்டாக இருக்கும். ஆல்ரெடி உங்களுக்கு பிளட் லாஸ் ஆகிருக்குல்ல, அதனால நீங்கள் கம்ப்ளீட்டாக கோமாக்கு போயிருப்பீங்க. நீங்கள் பிரெயின் டெட் ஆகிற சிச்சுவேஷனில் போயிட்டு அப்படியே ரிட்டர்ன் வந்திருப்பீங்க.
டாக்டர்ஸ் அப்படியே ஒரு மாதிரி ரொம்ப டென்ஷனாக வெளியே வராங்க. ஏன்னா இது நல்லாவே தெரியும் நீங்கள் யாரோடைய ஒய்ஃப்னு சொல்லிட்டு. ஸோ அப்படியே ஒரு மாதிரி பயத்தோடு வெளியே வராங்க. ஸோ வெளியே வந்த உடனே சின்ன அப்படியே கிட்ட போயிட்டு, என்னாச்சு, ஒயனுக்கு என்னாச்சு, அவள் சேஃப் தானே டாக்டர், சீக்கிரமாக சொல்லுங்கள் டாக்டர் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறான். ஸோ உடனே சிவப்பை ஏஞ்சி பக்கத்தில் போகிறான். டாக்டர் அவள் கண்டிஷன் எப்படி இருக்குது டாக்டர், என்னால் முடிஞ்ச வரைக்கும் நான் அவளுக்கு ட்ரீட் பண்ணேன் டாக்டர், ஆனால் பயமாக இருக்குது டாக்டர். சிவப் சார், நீங்கள் ஒரு டாக்டர், நான் சொல்கிறது உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். அவங்களுக்கு ரொம்ப சிவியராக இன்ஜுரியாக இருக்குது. அண்ட் தென் ஷி இஸ் ப்ரெக்னென்ட். அவங்க ப்ரெக்னெண்ட்டாக இருந்திருக்காங்க. தேங்க்ஸ் டு த காட். அவங்க ப்ரெக்னெண்ட்டாக இருக்கிறதுனால தான் அவங்க மயக்கம் வந்திருக்கு. அதனால தான் அவங்க புல்லட் அப்படியே பிரெயினுக்கு பக்கத்தில் போயிட்டு இதுவாயிருக்கு. அதனால் இப்போதைக்கு அவங்க உயிரோடு இருக்காங்க. அவங்க மட்டும் மயக்கப்படாமல் இருந்திருந்தாங்கன்னா அவங்க ஸ்பாட்டில் இறந்துருப்பாங்க. ஆனால் எங்களாலையும் எதுவும் சொல்ல முடியாது. உங்களுக்கே தெரியும், கோமா பேஷண்ட்ஸை வெளியே கொண்டு வர்றது கஷ்டம். ஆனால் இவங்க காம்ப்ளிகேட்டடாக இருக்காங்க. பிரெயின் டெட்டுக்கு பக்கத்தில் போயிட்டு மீண்டு வந்திருக்காங்க. உங்களுக்கு தெரியும் இந்த மாதிரி கேஸ்லாம் ஒரு வாட்டி கூட கோமாலேருந்து ஏஞ்சதே இல்லை. அதுக்கப்புறம் அவங்க ரிலேஷன்ஸே அவங்கள கருணை கொலை பண்ணிவிடுவாங்க. எனக்கு இது சொல்ல ஒரு மாதிரி தான் இருக்குது. 99% எனக்கு சுயநினைவு வராது. மேபி பிரெயின் டெட் கூட ஆகலாம். என்ன ஏதுன்னு நம்மளால் சுத்தமாக சொல்ல முடியாது. நீங்கள் தான் அவங்கள பார்த்துக்கணும். 1% கொடுக்கலாம். ஏன்னா அவங்க செத்துருக்க வேண்டியது. அவங்க வயிற்றில் ஒரு குழந்தை வேறு இருக்குது. எனக்கு எப்படி சொல்கிறதுன்னு தெரியல டாக்டர். உங்களுக்கே தெரியும், நான் போயிட்டு செக்கி சாரை பார்க்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து போகிறாங்க. அங்கே இருக்கவங்களும் அப்படியே ஷாக்காக உட்காந்துட்ருக்காங்க. என்ன சொல்கிறதுனே தெரியல. என்ன ஒயன் ப்ரெக்னெண்ட்டாக இருக்காளா, அவள் மறுபடியும் மீண்டு வரமாட்டாளா அப்படின்னு சொல்லிட்டு இது எப்பரா ஜேகே கிட்ட சொல்கிறதுன்னு சொல்லிட்டு தான் ரொம்ப பயந்துருப்பாங்க. ஸோ இதை இப்போ ஜேகே கிட்ட சொன்ன உடனே ஜேகே அப்படியே தொப்புன்னு கீழே விழுந்துடுறான். என் பையன், யானைகள் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே உங்ககிட்ட வரான். அவனுக்கு அப்படியே உங்ககிட்ட வர்றதுக்கே ஒரு மாதிரி அசிங்கமாக இருக்குது. அவன் இவ்வளோ தப்பு பண்ணியிருக்கான், ஆனால் அவன் பர்பஸாக பண்ணலை. ஆனால் உங்களை பொறுத்த வரைக்கும் ஜேகே, உங்களுக்கு அவன் துரோகம் பண்ணியிருக்கான் அப்படின்ற மாதிரி தான் நீங்கள் யோசிச்சுட்ருக்கீங்க. நீங்கள் அப்படியே ஒரு மாதிரி படுத்துட்ருக்கீங்க. உங்களுக்கு கான்ஷியஸ் எதுவுமே இல்லை, வெறும் ஹார்ட் பீட் மட்டும்தான் இருக்குது. ஸோ ஜேகே அப்படியே உங்கள் கையை வந்து பிடிச்சிட்டு, அணிகள் ப்ளீஸ் அணிகள் உனக்கு தெரியாது அணிகள், நான் எவ்வளோ பெரிய மான்ஸ்டராக இருந்தேன்னு தெரியுமா அணிகள். ஏன்னா அப்போ எங்கள் அம்மா என்னை விட்டு போயிட்டாங்க அணிகள், செத்து போயிட்டாங்க. என் அம்மாவை சாவடிக்கணும்னு அப்பத்துலேருந்தே நான் சைக்கோவாக மாறினேன்டி. இதே மாதிரி என் லிட்டில் சம்மா மாற்றிடாத. என்னால் சத்தியமாக அவனை நல்ல பாதையில் கொண்டு போகுமா முடியாதான்னு தெரியல. ஆனால் சத்தியமாக ஒரு அம்மா, அதுவும் உன் பிளேஸில் என்னால் ரீப்ளேஸ் பண்ண முடியாது அணிகள். சத்தியமா அணிகள் ஏஞ்சிட்டு அணிகள், சத்தியமா அணிகள் ப்ளீஸ் அணிகள் ஏஞ்சிட்டு அணிகள் ஏஞ்சிடுறேன் அணிகள் அப்படின்னு சொல்லிட்டு உங்களை அப்படியே ஷேக் பண்ணிகிட்டே இருக்கான். சுஜய போடி வந்து டே ஜிகே அவளை எதுவும் பண்ணாதடா, அவளுக்கு ஷேக்லாம் கொடுக்கக்கூடாது, அவள் ஆல்ரெடி ரொம்ப கிரிட்டிக்கலானது இருக்கா. அப்போ ஏன்டா வீட்டில் வச்சுருக்கீங்க, அதுவும் இங்கே அணிகள் இங்கே இருக்கக்கூடாது, அவள் ஹாஸ்பிட்டல் கூட்டு போகலாம். டே ஜிகே அவள் கொஞ்ச நாள் இங்கே இருக்கட்டும்டா. அவளுடைய ஆசை கனவு நிறைய இருக்குது, ஃப்ரீடமாக வாழணுன்னு. ஆனால் அவள் லைஃப்பில் ஒரு வாட்டி கூட அப்படி இருந்தது இல்லைடா. சின்ன வயசுலேருந்து இங்கே தான் வளர்ந்துருக்கா. அவளுக்கு இங்கே நிறைய மெமரிஸ் இருக்குது. இங்கே ஒரு சின்ன பாப்பா கூட இருக்குது. அந்த பாப்பா நான் அப்படின்னு கூட்ட உடனே நான் அப்படியே உள்ளே ஓடி வரா. ஸோ கையில் ஃப்ளார்ஸ் எடுத்துகிட்டு, ஸோ அப்படியே இவன் இங்கே இருக்கிறதுனால தான் வந்து பயந்துட்டு இருந்திருப்பா. அங்கிள் இவர் யார்,
கத்திட்டே இருக்காரு. எனக்கு பயமாக இருக்குது. நான் என் மகன் கூட இருக்கணும். இவர் என்னை பயமுறுத்துறாரு அங்கிள் அப்படின்னு சொல்லிட்டு ஜியோப்போட காலை பிடிச்சிட்டு பயப்படுறா ஜெக்கி. கத்தின உடனே ஜெக்கி அப்படியே கம்முன்னு ஆகிட்டு நாவையே பார்க்குறான். ஸோ ஜியோப் அப்படியே தூக்கி நாவை ஒயன் பெட்டில் அப்படியே உட்கார வைக்கிறான். ஜெக்கி அப்படியே ஸ்டாப் பண்ணலான்னு போகிறான். கம்முனர் அப்படின்னு சொல்லிட்டு ஜியோப் சொன்னோடனே ஜெக்கியும் கம்மிட்டுருக்கான். சொன்னால் அப்படியே ஒயன் பக்கத்தில் படுத்துட்டு ஃப்ளாஸ் அவள் கையில் அப்படியே பிடிச்ச மாதிரி பிடிச்சிக்கிறா. ஒயன் ஒயன் இங்கே பாரு, நான் தான் வந்திருக்கேன். உனக்கு என்ன ஆச்சு? ஏன் இப்படி படுத்துக்கிட்டே இருக்க? என்கிட்ட பேச மாட்டியா நீன்னு? வயிற்றில் பாப்பா இருக்காமே, அப்புறம் குட்டி பாப்பா கூட நான் பார்த்தேன். அவன் க்யூட்டாக இருக்கான் தெரியுமா? கத்திச்சான், அழகாக இருக்கான். நான் அவனை தூக்க பார்த்தேன்னா அவன் ரொம்ப பெருசாக இருக்கான். என்னால் தூக்கவே முடியல. நான் சீக்கிரமாக வளர்ந்து நான் அவனை குட்டி பாப்பா பார்த்துப்பேன். ஒயன் ஒயன் ஏஞ்சிக்கோ ஒயன் அப்படின்னு சொல்லிட்டு ஒயனுடைய கன்னத்தில் அவள் சாஃப்டாக டச் பண்ணி ஒயனை ஷேக் பண்ணுறா லைட்டாக. ஸோ சேப் அப்படியே அவள் கையை பிடிச்சிட்டு, ஏன்னா ஒயன் தான் தூங்கிட்டுருக்கால, அவளை தொட்டெல்லாம் பார்க்கக்கூடாது, பக்கத்துலேயே படுத்து பேசு, அவளை ஷேக்லாம் பண்ணக்கூடாது. எனக்கு தான் தலையில் அடிபட்டிருக்குல்ல, அது இன்னும் வலிக்கும் எனக்கு. எனக்கு அடிபட்டிருக்குல்ல, நான் மறந்துட்டேன். இதுக்கப்புறம் நான் அப்படி பண்ண மாட்டேன் ஜியோப்பாங்கு. நான் வயனை இங்கே உட்காந்து பார்த்துக்கிறேன், நீங்கள் பத்திரமா போயிட்டு வாங்க, நான் பார்த்துப்பேன் வயனை அப்படின்னு சொல்லிட்டு ஜியோப்பை பார்த்து ஒரு பியூரான ஸ்மைல் பண்ணிவிட்டு, ஸோ உங்கள் கையை மட்டும் பிடிச்சிக்கிறா. உங்கள் கையில் நிறைய ஃப்ராட்ஸ் வந்து டெய்லி கொண்டு வந்துப்பா, உங்களுக்கு பிடிச்சதெல்லாம் பண்ணுவா, சின்ன பொண்ணு தான். ஸோ ஜேகே இதெல்லாம் பார்த்துட்டு அப்படியே ஸ்டன்னாகிட்டு உட்காந்துட்ருக்கான். உனக்கு என்ன சொல்கிறதுனே தெரியல. ஸோ அப்படியே அங்கேயே உட்காந்துட்ருக்கான். 2 days ஆகுது, அங்கேருந்து கொஞ்சம் கூட நகர மாட்டான். உங்களே பார்த்துட்டே இருக்கான், சாப்பிட மாட்டான், டேப்லெட்ஸ் போட மாட்டான், எதுவுமே பண்ண மாட்டான். ஸோ இப்படியே இருக்கிறதுனால ஜேகே அப்படியே மயக்கம் போட்டு கீழே விழுந்துடுறான். இதை பார்த்துட்டு எல்லாருமே பயந்து போயிட்டு ஜேகே மறுபடியும் ஹாஸ்பிட்டலில் அட்மிட் பண்ணுறாங்க. ஸோ அவங்க சொல்லிடுறாங்க மாத்திரை போடணும், அவருடைய ஹெல்த் கண்டிஷனும் ரொம்ப மோசமாக இருக்குது. ஸோ புல்லட் வந்து ரொம்ப இதுவாக இருக்கிறதுனால ரொம்ப ப்ராப்ளமாக இருந்துச்சு, அவர் மட்டும் ப்ராப்பர் ரெஸ்ட் எடுக்கலன்னா அப்புறம் இன்னும் கஷ்டமாயிடும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதனால் ஜியோப்க்கு வேறு வழியே இல்லாமல் உங்களை மறுபடியும் ஜியோன் மேஷனுக்கே அப்படியே ஷிஃப்ட் பண்ணிடுறான். ஸோ உங்களுடைய பெட்ரூம்க்கே. ஸோ அவனுக்கு நல்லாவே தெரியும் இங்கே இருந்தால் நீங்கள் ரெக்கவர் ஆகுறது ரொம்ப கஷ்டம். ஏன்னா இங்கே உங்களுக்கு ஒரு குட்டி மெமரிஸ் கூட இல்லை, எல்லாமே ரொம்ப ஹாண்டட் மெமரிஸ் தான் இருக்குது. இருந்தாலும் ஜேகேயோட நிலமையும் பார்த்து அவனால் சும்மா இருக்க முடியல. ஆனால் உங்களையும் சேர் பண்ணுன்னு சொல்லிட்டு அவனுக்கு வேறு வழியே இல்லாமல் ஜியோன் மேன்ஷனுக்கு ஷிஃப்ட் பண்ணுறான். மொத்த ஃபெசிலிட்டிஸுமே அங்கே இருக்குது. ஸோ ஜேகேக்கும் உங்கள் பெட்டுக்கு பக்கத்துலேயே ஜேகேக்கும் ஒரு தனியான ஒரு பெட் வச்சு அவனுக்கும் அங்கே ட்ரீட்மெண்ட் போயிட்டே இருக்குது. ஸோ அதனால் ஜேகேவும் நீங்கள் பக்கத்தில் இருக்கீங்கன்னு சொல்லிட்டு டேப்லெட்ஸ் மெடிசன் எல்லாத்தையும் எடுத்துக்கிறான். ஸோ அவன் அப்படியே உங்களுடைய கையை பிடிச்சிட்டு உங்களை பார்த்துட்டே இருக்கான். அன்னைக்கு நான் ஹெல்த்தியாக இருப்பேன்டி, நான் நல்லா சாப்பிடுவேன், டேப்லெட்ஸ் எல்லாம் போட்டுட்டு என் உடம்பு சரியாயிட்ட பிறகு நான் பார்த்துப்பேன்டி. அதுக்காக தான் நான் நல்லா இது பண்ணுவேன். உன் வயிற்றுல என் பேபி இருக்குடி, தயவு செஞ்சு இந்த பேபியை கொன்னுடாத ப்ளீஸ். அனிகள் ப்ளீஸ் டி. ஆல்ரெடி நான் ஒரு தப்பு பண்ணிட்டேன், என் பேபியை கொன்று. இந்த பேபியை நான் பத்திரமா பார்த்துக்கணும்னு நினைக்கிறேன் அனிகள் மன்னிச்சிடு அனிகள், ஐம் சாரி அனிகள். இதுக்கப்புறம் உன் இஷ்டப்படி தான் எல்லாமே, உன் இஷ்டப்படி தான் எல்லாத்தையும் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் புலம்பிகிட்டே இருக்கான். அவனால் இது தவிர வேறு எதுவுமே சொல்ல முடியல. ஸோ அப்படியே டேஸ் போயிட்டே இருக்குது, அப்படியே க்ராஸ் பண்ணிகிட்டே இருக்கான். ஸோ இதுலேருந்து தான் பார்த்து வெளியே இருந்து ஜேப் ஒரு மாதிரி கஷ்டத்தோடு இருக்கான். ஸோ அப்படியே ஜியோப் அப்படியே வெளியே போகும்போது லைட்டாக கதவு தட்டி விட்டுருப்பான். ஸோ அதில் அப்படியே சத்தம் கேட்டு ஜெக்கி அப்படியே திரும்பி பார்க்குறான். பார்த்தா ஜியோப் அங்கேருந்து போகலான்னு போகும்போது ஜியோ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி ஷேக்கி வாய்ஸோடு கூப்பிட்றான். ஸோ ஜியோப்பும் உள்ளே வரான். அன்னைக்கு எப்படா ஏச்சுப்பா என் பேபி எங்கே லிட்டில் சாம் எங்க? அவன் தூங்கிட்டு இருக்கான்டா உள்ள, நான் கூட இருக்கான், பிரச்சனை இல்லை. ஜேகே நம்ம கொஞ்சம் பேசலாமாடா ஜேகே அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது
நம்ம ஜிக்கிக்கும் என்ன சொல்கிறதுனே தெரியல. சரி அப்படியே பொறுமையாக எழுப்பி அங்கேருந்து வெளியே கூப்பிட்டு வரான். ஸோ ரொம்ப நாள் கழித்து ஜேகேவும் கீழே வரான். ஸோ மோர் தென் 2 வீக்ஸ் ஆச்சு நீங்கள் இங்கே ஷிஃப்ட் ஆகிட்டு. ஸோ ஜேகே அப்படியே எங்கேயுமே போகாமல் உங்கள் பக்கத்துலேயே தான் இருப்பான். இப்போ தான் வெளியவே வரான். ஸோ வெளியே வந்து பார்த்தா எல்லாருமே ஹாலில் அப்படியே உட்காந்துட்ருக்காங்க. ஸோ ஜேகேவும் பொறுமையாக கீழே இறங்கி வரான். ஸோ இவன் வந்து பார்த்து எல்லாமே லைட்டாக ஸ்மைல் பண்ணிவிட்டு வாடா ஜேகே உட்காரு அப்படின்னு சொல்லிட்டு அவனை உட்கார வைக்கிறாங்க. ஸோ எல்லாருமே அப்படியே உட்காந்துட்ருக்காங்க. ஆனால் ஜேவுக்கு மூஞ்சில் மட்டும் அவ்வளோ பதட்டம் இருக்குது, பயமாகவும் இருக்குது, ஒரு மாதிரி இருக்கிறதெல்லாம் சென்ஸ் பண்ணிவிட்டு எல்லோரும் கேட்குறாங்க, ஜோப் எதனா பிரச்சனையாடா, ஏன் இப்படி இருக்க? ஜேகே நம்ம என்னோட ப்ரெக்னன்சியா அபார்ட் பண்ணணும்டா அப்படின்னு சொல்லி சொன்ன உடனே தான் ஜேகேக்கு அவ்வளோ கோவம் வந்து ஜோப்போட காலரை பிடிச்சி இழுத்துட்டு, டே ஏன் வயனா நான் பார்த்துப்பேன், என் குழந்தை அது, ஆல்ரெடி நான் ஒரு தப்பு பண்ணிட்டேன்டா, அந்த பாவத்துக்கு தான் வயன் இப்படி இருக்கா, என் பாவம் எல்லாம் அவளுக்கு தாண்டா போய் சேருது, இந்த பேபியை நான் பத்திரமா பார்த்துப்பேன், அவளுக்கு ஒன்றும் ஆகாது, என் பேபிக்கு ஒன்றும் ஆகாது, 2 பேருமே திரும்ப வருவாங்க. எனக்கு எப்பவுமே எது மேலேயும் நம்பிக்கை இருந்ததில்லை, ஆனால் இப்போ எனக்கு நம்பிக்கை இருக்குது. என் பேபி என் வயனை கொண்டு வருவா, எனக்கு நம்பிக்கை இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறான். ஜேப் அப்படியே வெடுக்கு நினச்சிட்டு சொன்னால் புரிஞ்சுக்கோ ஜேகே அப்படின்னு சொல்லிட்டு ஜேகே கிட்ட சொல்லும் போது அங்கே இருக்க ஜின்னோ, இங்கே பாரு ஜேப், எதுக்கு இப்போ பேபி அபார்ட் பண்ண சொல்கிற, தேவையில்லை, ஒரு உயிரை கொலை பண்ணணுமா, அதுவும் நீ அப்படி சொல்கிறியா, ஏன் ஜேப் அப்படி சொல்கிற அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் எமோஷ்னலாக பேசுகிறாங்க. ஜேப் அப்படியே கத்த ஆரம்பிச்சிடுறான், அவளுக்கு உயிருக்கு ஆபத்து, இவள் ப்ரெக்னெண்ட்டாக இருந்தா எதனா அவளுக்கு ஆயிடுச்சுன்னா என்ன பண்ணுவீங்க சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு கத்துறான். ஆனால் ஜேகே அப்படியே காமாக இருந்துட்டு, இங்கே பாரு ஜோப், எனக்கு புரியுது நீ என்ன சொல்கிறேன்னு, எனக்கு புரியுது, அவள் கோமாவில் இருக்கா, அவளுக்கு எதனா ஆகிடும்னு நீ பயப்படுற, ஆனால் என் உள் மனசு சொல்லுதுடா, என் பேபி என் பையனை திரும்ப கொண்டு வருவா, என் அணிகள் திரும்ப வருவாடா, ப்ளீஸ்டா ப்ளீஸ், நீ இருக்க இந்த வேர்ல்ட்லே பெஸ்ட் டாக்டரை நான் கொண்டு வரேன், என் பையனை 24 hours மானிட்டர் பண்ணலான்டா, ஒன்றும் ஆகாதுடா, ப்ளீஸ்டா, இட்ஸ் இம்பாசிபிள், குழந்த இருக்கும் வயதில் நல்லா இருக்கும், ஆனால் பர்த் கொடுக்கும்போது பையன் இருந்துட்டா நான் என்ன பண்ணுவேன், நீ சொல்லு. இல்லை, பையன் எதுவும் ஆகாது அவளுக்கு, அவள் நல்லா இருப்பா, எனக்கு நம்பிக்கை இருக்குது அவ்வளோதான், என் பையன் நல்லா இருப்பா, என் பேபியா நல்லா எனக்கு பெற்று கொடுப்பா, எனக்கு நம்பிக்கை இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கத்திகிட்டே இருக்கான். ஸோ அப்படியே நாவும் அப்படியே வெளியே ஏஞ்சி வரா. ஸோ பேபி உள்ளே தான் தூங்கிட்டு இருக்கான் லிட்டில் சாம். ஸோ நான் அப்படியே பொறுமையாக ஜேகேவை பார்த்து பயந்துட்டே கிட்ட வந்து ஜேகேவோட கையை பிடிச்சி லைட்டாக ஸ்மைல் பண்ணிவிட்டு, ஜேகே அங்கிள், எனக்கு இன்னுமே ஆகாது, என் பாப்பாக்கும் எதுவுமே ஆகாது, ஏன்னா இங்கே கிட்ட வாங்கல அப்படின்னு சொல்லிட்டு ஜேகேவோட ஷர்ட் பிடிச்சி இழுக்கிறான். ஸோ அப்படியே ஷர்ட் பிடிச்சி இழுத்த உடனே உட்காந்து ஜேகே அப்படியே லைட்டாக பெண்ட் பண்ணுறான் அவன்கிட்ட. ஸோ இவளும் நாமும் காது கிட்ட போயிட்டு, அது நான் அங்கே ப்ரே பண்ணிகிட்ருக்கேன், என் பையனுக்கும் பேபிக்கும் ஒன்றும் ஆகாது, நான் தான் சொல்கிறேன்ல, உங்களுக்கு வயன் வேணும்னா நீங்களும் ப்ரே பண்ணுங்க, பியூர் ஹார்ட்டடாக ப்ரே பண்ணால் எப்போவுமே யாருமே விட்டு கொடுக்க மாட்டாங்க, அதனால நீங்களும் ப்ரே பண்ணுங்க அங்கிள், நம்ம வயனுக்கு ஒன்றும் ஆகாது அப்படின்னு சொல்லிட்டு நான் லைட்டாக ஸ்மைல் பண்ணிகிட்டே சொல்கிறான். ஸோ ஜேகே அப்படியே பொறுமையாக அவள் ஃபேஸை பார்த்துட்டு அவன் டியரி ஐஸோட லைட்டாக ஸ்மைல் பண்ணிவிட்டு நாவுடைய ஃபேஸில் அப்படியே அவன் கையை எடுத்து வைக்கிறான். ஸோ சாஃப்டாக அவளுடைய சிக்ஸை க்ராஸ் பண்ணிவிட்டு பொறுமையாக அப்படியே ஹக் பண்ணிக்கிறான். ஸோ நாவும் ஜேகேவோடைய ஷோல்டர் அப்படியே ஹக் பண்ணிக்கிறா. ஸோ எல்லோரும் அப்படியே ரொம்ப ஸ்டாக்காக பார்க்குறாங்க. ஸோ ஜேகேவா இது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ கொஞ்ச நேரத்தில் நாவும் ஹக்கை பிரேக் பண்ணிவிட்டு ஜேகேவோட சின்னில் போயிட்டு, அங்கிள் நீங்களும் எல்லோரும் ப்ரே பண்ணுங்க, நம்ம வயனுக்கு ஒன்றுமே ஆகாது, ஓகேவா, ஒன்றும் ஆகாது, அப்புறம் குட்டிச்சாமும் ப்ரே பண்ணுவா, நான் போயிட்டு குட்டிச்சாம்மா பார்த்துக்கிறேன்
அப்படின்னு சொல்லிட்டு கூட அங்கேருந்து போயிடுறான். ஸோ எல்லாருமே ஒரு மாதிரி உட்காந்துட்டு அப்படியே ப்ரே பண்ண ஸ்டார்ட் பண்ணிடுறாங்க. ஏன்னு தெரியல, ஜேகேவும் அவ்வளோ இதுவாக உட்காந்து ப்ரே பண்ணுறான். ஸோ அப்படியே டேஸ் போகுது. ஸோ ஜேகே அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக ஹீல் ஆகிட்டு உங்களை அவ்வளோ அழகாக பார்த்துக்கிறான். ஸோ உங்களை மொத்தமாக க்ளீன் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு, ஸோ உங்களுக்கு ஃபுட் எல்லாமே பைப் மூலமாக தான் தராங்க. ஸோ உங்களுக்கு ஹெல்த்தியானது எல்லாமே. ஸோ உங்களுடைய கை கால்லலாம் பிளட் சர்க்குலேஷனுக்கு எல்லாத்துக்கும் இது பண்ணுற மாதிரி. ஸோ ஜேகே டெய்லியும் மசாஜ் பண்ணுவான். அவனுக்கு அப்படியே உங்கள் பெல்லி கொஞ்சம் கொஞ்சமாக வளர்றதை பார்த்து அவ்வளோ ஆசையாக இருக்கும். ஸோ அதனால் ஜியோக்கிட்ட வந்து நிறைய கற்றுப்பான். பேபி எந்த இடத்துல எப்படி இருக்கும், எந்தெந்த மந்தில் எப்படி எப்படி வளரும், என்னென்ன சைஸில் இருக்கும், பேபிக்கு என்னெல்லாம் பண்ணலான்னு சொல்லிட்டு ஒரு புக்கே வாங்கி படிச்சுட்ருக்கான். அவனுக்கே அவனை வந்து டிஃப்ரெண்ட்டாக பார்க்குற மாதிரி இருக்குது. லிட்டில் சாம்மா அப்படி பார்த்துக்கிறான். ஸோ லிட்டில் சாம்க்கு இப்போ பர்த்டே வருது, 1 இயர் கம்ப்ளீட் ஆக போகுது. ஸோ நீங்கள் ஆனால் கோமாவில் தான் இருக்கீங்க. ஸோ நீங்கள் கோமாவுக்கு போயிட்டு 2 மந்த்ஸ் ஆயிடுச்சு. ஸோ ஜேகே அப்படியே லிட்டில் சாம் அவன் கையில் பிடிச்சிட்டு, டே லிட்டில் சாம், ஹாப்பி பர்த்டேடா மகனே. ஸோ கேக் கட் பண்ணிவிட்டு அப்படியே உங்கள் கையை பிடிச்சி தான் கேக் கட் பண்ணுறவே செய்கிறாங்க. ஸோ கேக் கட் பண்ணிவிட்டு லிட்டில் சாமுடைய வாயில் அப்படியே கேக் கொண்டு வச்ச உடனே லிட்டில் சாம் அப்படியே கிளாப் பண்ணிவிட்டு ஸ்மைல் பண்ண ஆரம்பிச்சிடறான். அம்மா டாடா, மம்மா டாடா அப்படின்னு சொல்லிட்டு ஸ்மைல் பண்ணிகிட்டே இருக்கான். ஏன்னா இது வரைக்கும் அவன் மம்மா டாடா தர வேறு எதுவுமே சொன்னதில்லை. அவன் அப்படியே ஹாப்பியாக கிளாப் பண்ணிட்டு அவன் பேபி வாய்ஸில் நிறைய பேசிகிட்டே இருக்கான் ஜேகே கிட்ட. ஜேகேவும் அப்படியா, என் லிட்டில் சாம்க்கு இதெல்லாம் தெரியுமா, அப்புறம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்க லிட்டில் சாமும் அவனுடைய பேபி வாய்ஸில் நிறைய சொல்லிகிட்டே இருக்கான் அவனோட பேபி லாங்குவேஜில். ஸோ ஜேகேவும் அப்படியே அதை ரொம்ப ஆசையாக கேட்டுகிட்டே இருக்கான். உங்கள் கூட உட்காந்துட்டு அங்கே இருக்க எல்லாருமே பார்த்துட்டு அவங்களுக்கு ஆனால் பயமாக இருக்குது, உங்கள் ப்ரெக்னன்சி அந்த நீங்கள் கோமாவில் இருக்கிறதுன்னு சொல்லிட்டு எல்லாருமே ரொம்ப பயமாக இருக்காங்க. ஆனால் ஜேகே மட்டும் மனசில் அவ்வளோ பியூராக லவ் பண்ணிவிட்டு நீங்கள் கண்டிப்பாக வந்துடுவீங்க அப்படின்னு சொல்லிகிட்டே இருக்கான். அவனுக்கு ஒரு மாதிரி இருக்குது, இருந்தாலும் எல்லாமே நல்லா தான் நடக்கும்னு சொல்லிட்டு இருக்கான். ஸோ இப்படியே நீங்கள் 8 மந்த் ஆகிட்டீங்க. ஸோ ஜேகேக்கு இருக்க பதட்டம் ரொம்ப அதிகமாகிட்டே இருக்குது. ஜேப்போ மற்ற டாக்டர்ஸும் ரொம்ப பயப்படுறாங்க. சப்போஸ் உங்கள் ப்ரெக்னென்சி அப்போ எங்கே உங்களுக்கு வந்து டெத் ஆகிட போதும்னு சொல்லிட்டு. ஏன்னா இந்த மாதிரி கேஸ் அவ்வளோவா வந்து ப்ரெக்னென்சி கொடுக்கும் போதே அதெல்லாம் ஆகிடும்னு சொல்லிட்டு ரொம்ப பயப்படுறாங்க. ஜேகேக்கு அதை நினச்சி இன்னும் ஒரு மாதிரி இருக்குது. ஸோ இப்போ லிட்டில் சாம் 2 வயசு குழந்தை அழகாக பேசலாம் ஆரம்பிச்சிட்டான். ஸோ அவனும் அழகாக உங்கள் கூடயே தான் இருப்பான். ஸோ ஜேகேவும் லிட்டில் சாம்னா அப்படி எல்லாம் சொல்லிட்டு டெய்லியும் உங்கள் கூட பேசிகிட்டே இருப்பாங்க. ஜேகே ஒர்க் ஃப்ரம் ஹோம் வாங்கி வச்சுருக்கான். ஸோ மாஃபியா வேலை ஒரு சைடு இருந்தாலுமே அவன் இப்போ புதுசாக ஒரு கம்பெனியை உருவாக்கிட்டான். ஸோ இப்போ நீங்கள் லிட்டில் சாம், ஜேகே அப்படின்னு சொல்லிட்டு 3 பேருமே படுத்துட்ருக்கீங்க. ஸோ லிட்டில் சாம் உங்கள் கன்னத்தில் கிஸ் பண்ணிவிட்டு, டேடி, மம்மி, நானும் மம்மி அப்படின்னு சொல்லிட்டு புரியாத பாஷையில் அழகாக பேசிகிட்ருக்கான். ஸோ ஜேகே லைட்டாக ஸ்மைல் பண்ணிவிட்டு, டே உன் மம்மி உனக்கு இல்லை, அவள் எனக்கு, அவள் ஏன் ஹனிகள் அப்படின்னு சொல்லிட்டு இந்த சைட்லேருந்து உங்களை ஹக் பண்ணிவிட்டு உங்கள் சீக்ஸில் கிஸ் பண்ணுறான். ஸோ இந்த சைடு அவங்க 2 பேரும் கிஸ் பண்ணிகிட்டே இருக்கும்போது ஜேகே அப்படியே உங்களுடைய ஸ்டொமக்கில் தான் கை வச்சிட்ருப்பான். ஸோ அப்போ உள்ளே இருக்க பேபி கிக் பண்ணுற மாதிரி ஃபீல் ஆகுது. டே இங்கே பாரா, உள்ளே இருக்க பேபி கிக் பண்ணுது அப்படின்னு சொல்லிட்டு குட்டி சாமோட கையை அப்படியே எடுத்து வந்து உங்கள் வெளியில் வைக்கிறான். பார்த்தா உள்ளே இருக்க பேபி அப்படியே கிக் பண்ணுது. ஸோ இந்த கிக் பண்ணுற ஃபீல் 2 பேருக்குமே அப்படியே கண்ணில் டியர்ஸே வருது. ஸோ அப்படியே 2 பேரும் பொறுமையாக அவங்களுடைய ஸ்டொமக் கிட்ட லீன் ஆகிட்டு அப்படியே உங்கள் ஸ்டொமக் ஃபுல்லாக கிஸ் பண்ணுறாங்க. ஓய் உள்ளே எப்பரா இருக்க, சீக்கிரமாக வந்துடு, நீ பொண்ணாக இருந்தாலும் சரி பையனாக இருந்தாலும் சரி சீக்கிரம்டா. உங்கள் டேடியை பார்க்க வேண்டாமா, மம்மியும் பார்க்க வேண்டாமா அப்படின்னு சொல்லிட்டு லிட்டில் சாம் முன்னாடி எதுவும் காமிச்சிக்காம ஸோ ஜேகே அப்படியே ஜாலியாக பேசிகிட்டு இருக்கான். ஸோ லிட்டில் சாமும் சீக்கிரமாக வந்துடு, நம்ம ஜாலியாக விளையாடலாம், அம்மா தான் தூங்கிட்டே இருக்காங்க, நம்ம விளையாடலாம் அப்படின்னு சொல்லிட்டு குட்டி பேபி கிட்ட பேசிகிட்டு இருக்கான். ஸோ 2 பேரும் அப்படியே படுத்து தூங்கிடுறாங்க. ஜேகே குட்டி சாமா அப்படியே தூங்க வச்சுட்டு ஜேகே அப்படியே உங்கள் பெல்லிக்கிட்ட வந்து உங்கள் பெல்லியை மேலே லைட்டாக அப்படியே லைட் ஆகிட்டேன் வெயிட் கொடுக்காம. ஸோ அப்படியே கிஸ் பண்ணிகிட்டே சொல்கிறான், இங்கே பாரு பேபி, உன் அம்மா எனக்கு வேணும், உங்கள் அம்மா எனக்கு வேணும், நீயும் எனக்கு வேணும். ஆனால் உங்கள் அம்மாவை சாகடிச்சிட்டு மட்டும் நீ என்கிட்ட வராத ப்ளீஸ்,
அதுக்கு நானே செத்துருவேன். எனக்கு அணிகள் வேணும், நீயும் வேணும். ப்ளீஸ் ப்ளீஸ் எனக்கு இவங்க 2 பேரும் உயிரையும் பிச்சையாத்தாங்க. ப்ளீஸ் ப்ளீஸ். இதுக்கப்புறம் சத்தியமாக நான் இன்னசென்ஸை எதுவுமே பண்ண மாட்டேன். என் ஜாலிக்காக நான் எப்போவுமே கில் பண்ண மாட்டேன். ப்ளீஸ் 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 ப்ளீஸ். அங்கே எதனா ஒரு சான்ஸ் இருக்கா என் பாவங்களை நான் கழுவுறதுக்கு? ப்ளீஸ் என் மனைவியும் என் குழந்தையும் எனக்காக தந்துடுங்க. பயமாக இருக்குது, ஒரு நிமிஷமும் பயமாக இருக்குது. எதனா என் அணிகளுக்கு ஆகிடுமோன்னு. ஆனால் எனக்கு நம்பிக்கை இருக்குது, நிறைய நம்பிக்கை இருக்குது. என் அணிகளுக்கு ஒன்றுமே ஆகாதுன்னு சொல்லிட்டு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பேபி மாமா கிஸ் பண்ணிகிட்டே இருக்கான். ஸோ அப்போ உங்களுடைய ஐஸ்லேருந்து டியர்ஸ் வருது. ஆனால் அதை ஜேகே நோட்டீஸ் பண்ணல. அவன் செம்மையாக அழுதுட்ருக்கான். ஸோ கொஞ்ச நேரம் கழிச்சு அப்படியே அவங்க ஃபேஸ் கிட்ட வந்து அவன் ஃபேஸை கிட்ட வச்சுட்டு அப்படி லைட்டாக ஓப்பன் பண்ணுறான். பார்த்தா அவங்க ஐஸ் கிட்ட லைட்டாக அப்படி தண்ணியாக இருக்குது. ஸோ தொடச்சிட்டு என்னாச்சு, நான் அழுகும் போது என் டியர்ஸ் மேலே பட்டுருச்சு அணிகள், சாரி அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் சீக்ஸ் அப்படியே கிஸ் பண்ணிவிட்டு அவன் படுத்துடுறான். ஸோ நீங்கள் தான் அழுதிங்க, உங்களுக்கு லைட்டாக எமோஷன் வந்ததுன்னு சொல்லிட்டு அவனுக்கு தெரியவே இல்லை. ஸோ அப்படியே மறுநாள் ஜியோ எப்பவுமே செக்கப் மாதிரி பண்ணிட்டு வந்துட்டுருக்கான். ஸோ உங்களுக்கு செக்கப் பண்ணுறான். அவனுக்கே ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது. உங்கள் ஹெல்த் கொஞ்சம் கொஞ்சமாக இப்போ பரவாயில்லையாக இருக்குது. ஹார்ட் பீட்லாம் ஓரளவுக்கு நார்மலாக இருக்குது. என்ன ஒன்று, நீங்கள் இன்னும் கோமாலேருந்து ஏஞ்சிக்கலாம். இப்போ இது நார்மல் கோமாவாக இருக்குது. ஸோ உங்கள் பின்னாடி இருந்த காயம் எல்லாமே கம்ப்ளீட்டாக வந்து ஹீல் ஆகிடுது. ஜியோவுக்கு இப்போ இருக்க ஒரே ப்ராப்ளம், நீங்கள் பர்த் கொடுக்கும் போது உங்களுக்கு எதுவும் ஆகிடக்கூடாதுன்ற ஒரு பயம்தான். ஸோ அப்படியே உங்களை ஃபுல்லாக எக்ஸாமைன் பண்ணிவிட்டு அப்படியே அங்கேருந்து போயிடுறான். ஸோ அவன் போன உடனே ஜேகே வந்து உங்களை ஃபுல்லாக பாடி வாஷ் பண்ணிவிட்டு உங்களுக்கு ப்ரிட்டியான ஒரு ட்ரெஸ் போட்டுட்டு அப்படியே உங்கள் கை காலெலாம் அவன் ப்ரெஸ் பண்ணி விட்டுட்ருக்கான். ஸோ ப்ளட் சர்க்குலேஷனுக்காக நிறைய மசாஜ் ஒர்க் அவுட்டுன்னு சொல்லிட்டு பண்ணிகிட்டே இருக்கும்போது உள்ளே லிட்டில் சாம் ஓடி வரான் அழுதுகிட்டே. டேய் என்னடாச்சு, என்ன இங்கே பாரு, என்ன ஏன் அழுகுற? டேடா மம்மி மம்மி எங்கே போவோம், என்கிட்ட வராதா, பேசாதா, என் கூட பேசவே மாட்டேங்குது, என் மம்மி பேசவே மாட்டேங்குது அப்படின்னு சொல்லிட்டு அழுதுகிட்டே இருக்கான். ஸோ ஜேகேக்கு புரியுது என்ன குட்டிச்சாம் சொல்ல வரான்னு சொல்லிட்டு. டே அப்படிலாம் இல்லைடா, அம்மாவுக்கு உடம்பு சரியில்லை, அவள் தூங்கிட்டுருக்கா, அதனால் ஒன்றும் ஆகாது. நான் டிவியில் பார்த்தப்பா, நீ அம்மாவுக்கு கிஸ் பண்ண அம்மா ஏஞ்சி வந்துடும்ப்பா, அம்மா தூங்கிட்டு இருக்குல்லப்பா, நீ கிஸ் பண்ணுப்பா அப்படின்னு சொல்லிட்டு ஜேகேவை லிட்டில் சாம் தள்ளி விடுறான் போய் கிஸ் பண்ண சொல்லி. ஜேகேக்கு ஒன்றும் புரியல என்ன இவன் பேசுகிறான்னு சொல்லிட்டு. அப்போ நான் உள்ளே ஓடி வந்துட்டு, ஜேகே அங்கிள், அது வந்து நானும் லிட்டில் சாமும் ஸ்லீப்பிங் பியூட்டி பற்றி பார்த்தோமா, அப்போ லிட்டில் சாம் கேட்டான் ஏன் மம்மி தூங்கிட்டே இருக்காங்கன்னு. அதனால் நான் சொன்னேன் ஒரு பிரின்சஸ் வந்து தூங்கிட்டாங்க, அப்போ ஒரு பிரின்ஸ் வந்து கிஸ் பண்ணோன்னே அவங்க ஏஞ்சிட்டாங்கல்ல, அதனால தான் அங்கிள் அவன் உங்களை கிஸ் பண்ண சொல்கிறான். அம்மா டேடி நீ தான் எனக்கு பிரின்ஸு, என் மம்மி தான் எனக்கு பிரின்சஸ், நீ கிஸ் பண்ணு என் மம்மி ஏஞ்சிடுவாங்க, போ டேடி கிஸ் பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு அவன் அழுதுகிட்டே சொல்கிறான். ஸோ ஜேகேக்கு இதை நினச்சி சிரிக்கிறதா இல்லை அழுகிறதானே ஃபீல் ஆகலை. ஸோ அப்படியே உங்கள் கிட்ட வந்து உங்கள் ஃபேஸ் அப்படியே கிட்ட பார்க்குறான். உனக்கு அவ்வளோ ஒரு மாதிரி பயமாகவே இருக்குது. அவன் அப்படியே இருந்தாலுமே உங்கள் ஃபேஸில் இருக்க முடியலாம் லைட்டாக விளக்கி விட்டுட்டு உங்கள் ஃபோர்ஹெட்டில் கிஸ் பண்ணுறான். உடனே லிட்டில் சாம் கத்துறான், அங்கே இல்லை இங்கே அப்படி கிஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு லிப்பை பாயிண்ட் பண்ணி சொல்கிறான். ஸோ ஜேகேவும் லைட்டாக ஸ்மைல் பண்ணிவிட்டு அப்படியே உங்கள் லிப்ஸ் கிட்ட வந்து சாஃப்டாக கிஸ் பண்ணுறான். ஸோ அப்படி அவன் கிஸ் பண்ணும்போது நீங்களும் அவனும் எப்படிலாம் இருந்திருப்பீங்க, அந்த மெமரிஸ்லாம் அவனுக்கு அப்படியே ஃப்ளாஷ் ஆகுது. ஸோ ஜேகேக்கு லைட்டாக உங்களுடைய லிப்ஸ் அவனை பட்ட உடனே அப்படியே அழுக ஸ்டார்ட் பண்ணிடுறான். அவனால் சுத்தமாக முடியல. ஸோ லிட்டில் சாம் முன்னாடி அழுகக்கூடாதுன்னு சொல்லிட்டு கிஸ் பண்ண வந்தவன் லைட்டாக பெக் பண்ணிவிட்டு அப்படியே அங்கேருந்து ரெஸ்ட் ரூம்குள்ளே போயிடுறான். முடியலடி, பயமாக இருக்குடி, எனக்கு இப்போ பயமாக இருக்குடி, நீ உனக்கு எதுவும் ஆகிடுமா, அன்னைகள் டேட் வேறு நெருங்கிட்டே இருக்குடி, எனக்கு இப்போ பயமாக இருக்குது, மனசு வலிக்குது, நீ வந்துடுவல, என்கிட்ட வந்துடுவ தானே? ஆமாம் நீ வந்துடுவ, யானைகள் என்கிட்ட தான் வருவா, யானைகள் வந்துடணுண்டி, நீ
ப்ளீஸ் வந்துடுறி அப்படின்னு சொல்லிட்டு ஷவர் ஆன் பண்ணிவிட்டு கத்தி கத்தி அழுகிறான். ஸோ அப்படியே இன்னும் கொஞ்சம் டேஸ் அப்படியே ஸ்கிப் ஆகுது. ஸோ இப்போ நீங்கள் 9 மந்த்தில் இருக்கீங்க. எப்போ வேணால் உங்களுக்கு டெலிவரி ஆகலாம். ஏன்னா நீங்கள் இப்போ கோமாவில் இருக்கீங்களே, ஸோ அதனால் சொல்லிவிட்டு எப்பவுமே உங்கள் கூட எல்லாருமே இருக்காங்க. மோஸ்ட்டாக உங்கள் பேபி மாமா செக் பண்ணுறதுக்குன்னு சொல்லிட்டு 4-5 டாக்டர் ஜியோப்பே அப்பாயிண்ட் பண்ணியிருப்பான். ஸோ அந்த மாதிரி தான் இன்றைக்கும் ஜேகே அப்படியே உங்கள் பக்கத்தில் படுத்துட்டு அவன் பாட்டுன்னு அவனுடைய லேப்பை அவனுடைய ஸ்டொமக் மேலே வச்சுட்டு அவன் ஒர்க் பண்ணிகிட்டே இருக்கான். ஸோ ஒரு கை உங்களுடைய பெல்லியை ரப் பண்ணிகிட்டே. ஸோ அப்போ திடீர்னு அவனுக்கு பேபி அப்படியே கிக் பண்ணுற மாதிரி ஒரு ஃபீல் ஆகுது. ஸோ லேப் அப்படியே எடுத்து வச்சுட்டு அப்படியே உங்களை பார்க்குறான். ஸோ பார்த்துட்டு அப்படியே கொஞ்சம் நேரம் பேபியை க்ராஸ் பண்ணிகிட்டே அப்படியே வச்சுட்டே இருக்கான். ஸோ அப்போ அப்படியே ஒரு மாதிரி அவனுக்கு என்னமோ ஃபீல் ஆகுது. பேபியோட பம்ப் ரொம்ப மூவ் ஆகுற மாதிரி. ஸோ ஜேகே அப்படியே பெட்ஷீட்டை ஓப்பன் பண்ணி பார்க்குறான். பார்த்தா அங்கெல்லாம் பிளட்டாக இருக்குது. அவனுக்கு ஒன்றுமே புரியல. ஸோ கொஞ்ச நேரம் கழிச்சு தான் அவனுக்கு ஃபீல் ஆகுது, ஒருவேளை பேபி பேபி பர்த் கொடுக்க போகிறாளா அப்படின்னு சொல்லிட்டு கத்த ஆரம்பிச்சிடுறான். ஜெயோப் ஜெயோப் வா, அணிகள் பர்த் கொடுக்க போகிறா அப்படின்னு சொல்லிட்டு கத்துறான். ஸோ இவன் கத்தின உடனே பக்கத்து ரூமில் இருந்த எல்லாருமே வந்துடுறாங்க. ஸோ டாக்டர்ஸ், நர்ஸ், ஜெயோப்னு சொல்லிட்டு எல்லோரும் வந்துடுறாங்க. ஸோ இதை பார்த்துட்டு ஜேகேக்கு அப்படியே ஒரு மாதிரி உடம்புலாம் அப்படியே சிலிருக்குது. ஸோ ஆல்ரெடி லிட்டில் சாம்க்கு எப்படி பர்த் கொடுத்தாங்களோ அந்த மாதிரி தான். ஸோ அங்கே அப்படியே தண்ணி ஃபுல்லாக ரொப்பி உங்களை அப்படியே பொறுமையாக அப்படியே கொண்டு வந்து கழுத்துறாங்க. ஸோ அங்கே இருக்க மென் ஸ்டாஃப் எல்லாம் ஜேகே அங்கேருந்து அனுப்பி விட்டுறான். ஈவன் ஜேஓப்பியும் தான், அங்கே இருக்க ஃபீமேல் ஸ்டாஃப் மட்டும்தான் அங்கே வச்சுட்ருக்கான். இவ்வளோ ஜேஓப் சொல்கிறான் நார்மல் டெலிவரி கொடுக்கறது ரொம்ப கஷ்டம் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் ஆப்ரேஷனும் பண்ண முடியாது, ஏன்னா உங்களுக்கு பல்ஸ் அப்படியே ரொம்ப லோவாகிடும். அதுக்கப்புறம் உங்களால் இது பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டு எல்லாருமே ரொம்ப கன்ஃபியூஸில் இருக்காங்க. ஆனால் ஜேகே மட்டும் கான்ஃபிடெண்ட்டாக இருக்கான். இல்லை, என் பையன் ஒன்றாவது அவன் நார்மல் பர்த் கொடுப்பா அப்படின்னு சொல்லிட்டு ஜேகே அப்படியே உங்கள் பின்னாடி உங்கள் பேபி மாமா லைட்டாக ரப் பண்ணிகிட்டே அவன் புஷ் பண்ண ஸ்டார்ட் பண்ணுறான். ஸோ அங்கே இருக்க நர்ஸ்லாம் ரொம்ப பயப்படுறாங்க. ஏன்னா ஜேகேக்கு எப்படி இதை பற்றிலாம் தெரியும், தப்பாக பண்ணிட்டானா பேபிக்கு என்ன ஆகிடும்னு சொல்லிட்டு அவங்களும் பயப்படுறாங்க. ஆனால் என்ன பண்ணுறது, அவர் மாஃபியா இல்லை, எதுவும் சொல்ல முடியாதுன்னு சொல்லிட்டு அப்படியே இருக்காங்க. ஸோ அப்படியே ரொம்ப நேரம் ஸ்ட்ரகிள்க்கு அப்புறமும் பேபி வெளியே வரல. ஆனால் உங்களுக்கு பிளட் லாஸ் ஆகிட்டே இருக்குது, நீங்கள் எந்த மூவும் பண்ணல. ஸோ ஒரு சைடு ட்ரிப்ஸ் அப்படியே போயிட்டே இருக்குது பிளட்காக. உங்களுக்கு டாக்டர்ஸ்லாம் ரொம்ப வரியாக இருக்காங்க, ஆப்ரேஷனும் பண்ணிடலாமா அப்படின்னு சொல்லிட்டு அதுக்காகவும் ப்ரிப்பேர் பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ அப்போ ஜேகே அழுகிறான். ஹே அணிகள் ப்ளீஸ் டி குழந்த இருக்குடி, நம்ம பேபிடி, நம்ம பேபி பாவுண்டி. அணிகள் ஏஞ்சிடு அணிகள் ப்ளீஸ் நம்ம பேபி மட்டும் ப்ளீஸ் டி ஏஞ்சிக்கொடி அப்படின்னு சொல்லிட்டு உங்களை ஒரு கையில் அப்படியே உங்களுடைய சின்ன டேப் பண்ணிவிட்டு இன்னொரு கையில் அப்படியே உங்கள் பேபி மாமா லைட்டாக புஷ் பண்ணுறான். அவனுக்கும் பயமாக இருக்குது, இருந்தாலும் புஷ் பண்ணிகிட்டே இருக்கான். மேம் உங்களுக்கு பல்ஸ் கம்மியாகிட்டே வருது மேம், பாருங்கள் மேம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நர்ஸ் கத்துறாங்க. ஜேகே உங்கள் டேப் பண்ணது அப்படியே நிறுத்திட்டு அப்படியே பார்க்குறான். பக்கத்தில் இருக்காங்க ஹார்ட் பீட் ரேட்டை கம்மியாக குறைஞ்சி அப்படியே ஸ்டாப் ஆகிடுது. ஜேகே ஹார்ட்டும் ஸ்டாப் ஆகிக்குது. என்ன சொல்கிறதுனே தெரியல. ஒயன் எந்திரிச்சிட்டு அப்படின்னு சொல்லி கத்திட்டே இருக்கான். ஸோ டாக்டர்ஸும் உங்களுக்கு அந்த நேரத்துக்கு கொடுக்க சிபிஆரை கொடுத்துட்டே இருக்காங்க. ஜேகே கையெல்லாம் உதறுது. ஸோ அப்போ ஜேகே அவன் பண்ணிட்டு இருந்த வேலையை அப்படியே ஸ்டாப் பண்ணிவிட்டு அப்படியே அவன் ஐஸில் டியர்ஸோட பொறுமையாக கீழே குடிஞ்சு பார்க்குறான். பார்த்தா நீங்கள் கோமாலேருந்து வேக்கப் ஆகிட்டு அப்படியே ஐஸை ஓப்பன் பண்ணி பெயினில் கத்துறீங்க. அங்கே இருக்க டாக்டர்ஸ்க்கு ஒன்றுமே புரியல, எல்லாம் திரு முழிக்கிறாங்க. பேபி அழுகிது அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே ஸ்லோவாக சொல்கிறீங்க. அந்த ரூமில் இருக்கவங்க எல்லாமே அப்படியே சைலண்ட்டாக ஆகிடுறாங்க, என்ன சொல்கிறதுனே தெரியல. ஸோ நீங்கள் பொறுமையாக உங்கள் வெளியே அப்படியே புஷ் பண்ண ஸ்டார்ட் பண்ணுறீங்க. ஸோ நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக புஷ் பண்ண ஸ்டார்ட் பண்ண உடனே பேபி அப்படியே வெளியே வரா. பார்த்தா அது பொண்ணு. ஸோ பேபிக்கு பர்த் கொடுத்த உடனே நீங்கள் ரொம்ப கத்துறீங்க. நீங்கள் கத்துற சத்தம் வெளியவும் கேட்குது. எல்லாருமே அவ்வளோ ஷாக்காக இருக்காங்க, என்ன சொல்கிறதுனே தெரியல. ஒருவேளை நம்ம இமேஜினேஷனில் இருக்கனா அப்படின்னு சொல்லிட்டு எல்லோரும் நினச்சிட்ருக்காங்க. எல்லாருமே அப்படியே கதவு நோக்கி ஓடி வராங்க. ஸோ பொறுமையாக கதவு திறந்து பார்க்குறாங்க. பார்த்தா
ஜேகே உங்களை அப்படியே பொறுமையாக கொண்டு வந்து அப்படியே பெட்டில் கழட்டியிருக்கான். ஸோ நீங்கள் அப்படியே ஒரு மாதிரி ஸ்வெட் ஆகிட்டே இருக்கீங்க. ஸோ உங்கள் பாடியிலேருந்து நிறைய ஸ்வெட் ஆகிட்டே இருக்குது. உங்களுக்கு அப்படியே ஒன்றுமே புரியல, அப்படியே திருன்னு முழிச்சிட்ருக்கீங்க. உங்களுக்கு பெயின் வர இன்னும் அதிகமாக இருக்குது. உடம்பு ஃபுல்லாக அவ்வளோ பெயினாக இருக்குது. ஐஸ்லேருந்து டியர்ஸ் வந்துகிட்டே இருக்குது. ஸோ ஜெக்கி அப்படியே உங்களை ஷாக்காக பார்த்துட்ருக்கான். பேபி ஒரு சைடு அழுதுகிட்டே இருக்கா. ஸோ அவங்க நர்ஸ்லாம் வந்து பேபியை பார்த்துட்ருக்காங்க. ஜெக்கி கொஞ்சம் கூட பேபியை பார்க்கல, உங்களை தான் பார்த்துட்டே இருக்கான். ஒரு மாதிரி அவனுடைய ஹேர்ஸ்லாம் தூக்கிட்டு நிற்கிது. ஸோ லிட்டில் சாமை உள்ளே விடலை யாருமே. ஏன்னா இப்போ பேபி அப்படியே பிளட்டாக இருக்கான்ல. ஸோ அதை பார்த்தா லிட்டில் சாம் பயந்துருவான்னு சொல்லிட்டு நான் கூட வச்சுருக்காங்க. பட் உங்கள் சத்தம் கேட்டு அவனும் உள்ளே வருவேன்னு கத்திகிட்டே இருக்கான். ஸோ கொஞ்ச நேரத்தில் பேபி அப்படியே ஒரு துணியில் ரேப் பண்ணதுனால உள்ள லிட்டில் சாமியும் விடுறாங்க. ஆனால் யாருமே உங்ககிட்ட வரல. ஏன்னா நீங்கள் அப்படியே ஒரு மாதிரி டயர்டாக இருக்கீங்க. ஸோ கண்ணை மூடி திறக்கிறீங்க. ஜேகே வாயிலேருந்து வார்த்தையே வரல. பட் அவன் ஐஸ் அவ்வளோ பேசுது, அவ்வளோ எமோஷன்ஸ். ஜேகேக்கெலாம் அப்படியே கையிலேயே பிடிக்க முடியல. பட் அவன் வெளியே எதுவுமே சொல்லலை. ஸோ லிட்டில் சாம் தான் குடுன்னு ஓடி வந்து மம்மி அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே உங்களை இறுக்கமாக ஹக் பண்ணிக்கிறான். ஸோ அவன் இறுக்கமாக வந்து ஹக் பண்ணும்போது உங்களுடைய ஸ்டொமக் மேலே தான் அவன் முட்டியை வச்சு அழுத்துவான். உங்களுக்கு செம்ம பெயினாக இருக்குது, நீங்கள் கத்துறீங்க, வலிக்குது அப்படின்னு சொல்லி கத்த உடனே தான் ஜேகே அப்படியே அவனுடைய இமேஜினேஷன் வேர்ல்ட்லேருந்து அப்படியே வெளியே வந்து லிட்டில் சாமை தூக்கிக்கிறான். டேய், அம்மாவுக்கு தான் வலிக்குதுன்னு சொல்கிறாள், பொறுமையாக ஹக் பண்ணுடா அப்படின்னு சொல்லிட்டு பொறுமையாக அவனை கீழே இறக்கி விட்ட உடனே ஸோ அவன் உங்களை ஹக் பண்ணலாம் வரல, உங்கள் கையை மட்டும் பிடிச்சிட்ருக்கான் பயத்தில். எங்கே மறுபடியும் உங்களை ஹர்ட் பண்ணிவிடுமோன்னு சொல்லிட்டு நீங்கள் ஆனால் ஒரு மாதிரி அவனே பார்த்துட்ருக்கீங்க. ஸோ உங்கள் ஃபேஸ் ரொம்ப பிளாங்காக இருக்குது. அவனுக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியல. டேடி, மம்மிக்கு எனக்கு பிடிக்கல போல இருக்குது. மம்மி நான் குட் பாய், மம்மி நான் குட் பாய் தெரியுமா, என்ன பாரு மம்மி, நான் தான் உன்னோட பேபி அப்படின்னு சொல்லிட்டு அழுதுகிட்டே இருக்கான். ஆனால் நீங்கள் ஒரு வார்த்தை கூட பேசல. ஜேகேக்கும் ஒன்றுமே புரியல. அணிகள் அப்படின்னு சொல்லிட்டு உங்களை தொடலான்னு வரான். பட் நீங்கள் திடீர்னு அப்படியே அன்கான்ஷியஸ் போயிடுங்க. ஜேகே அப்படியே பயந்துடுறான். ஹே அணிகள், என்னடியாச்சு, என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப பேனிக்காக இது பண்ணுறான். ஸோ அப்போ ஜியோ பங்கந்து வந்துட்டு டே ஒன்றும் இல்லைடா, அவள் லைட்டாக அன்கான்ஷியஸ் போயிட்டா, நான் பார்த்துக்கிறேன், நீ முதல்ல பேபியை போய் பாரு. இல்லை நான் ஏன் அணிகள் கூட தான் இருப்பேன், நான் ஏன் அணிகள் கூட தான் இருப்பேன், நான் போக மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு கத்திட்டே இருக்கான். சரிடா இருடா அப்படின்னு சொல்லிட்டு டாக்டர்ஸ்லாம் வந்து பார்க்குறாங்க. பார்த்தா இது நார்மலாக பர்த் கொடுத்ததுக்கப்புறம் ஒரு அன்கான்ஷியஸ் ஸ்டேட் வரும், அதான் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து போயிடுறாங்க. ஸோ வழக்கம் போல் ஜேகே தான் அவங்கள மொத்தமாக க்ளீன் பண்ணிவிட்டு அந்த ரூமையும் க்ளீன் பண்ணுறேன். ஏன்னா அங்கங்கே பிளட்டாக இருக்கும். ஸோ க்ளீன் பண்ணும்போதே ஜேகேக்கு அவ்வளோ ஹாப்பியாக இருக்குது. என் அணிகள் முழிச்சிட்டா, என் அணிகள் இதுக்கப்புறம் என் கூட சந்தோஷமாக இருப்பாள், நான் பிரின்சஸ் மாதிரி பார்த்துப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு மனசுக்குள்ளே சொல்லிகிட்டே இருக்கான். ஸோ லிட்டில் சாம்லாம் பேபியை பார்க்க போயிட்டான். ஆனால் நம்ம ஜேகே மட்டும் பேபியை இன்னும் ஃபேஸ் பார்க்கவே இல்லை, உங்கள் கூடவே இருக்கான். ஸோ அப்படியே மோர் தென் 3 hours போகுது. ஸோ அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக நீங்கள் ஐஸை ஓப்பன் பண்ணுறீங்க. ஸோ ஓப்பன் பண்ணால் உங்களுக்கு ரொம்ப பிளாங்காக இருக்குது. ஸோ உங்கள் முன்னாடி ஏதோ ஒரு உருவம் வந்து நிற்கிது. நீங்கள் யார் நீங்கள் அப்படின்னு சொல்கிறீங்க. அவ்வளோதான் ஜேகேக்கு ஹார்ட் அட்டாக்கே வந்த மாதிரி ஆயிடுச்சு. அணிகள், நான் அணிகள், அது அணிகள் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே ஒரு மாதிரி ஆயிட்டான். நீங்கள் யார், நான் எங்கே இருக்கேன், நான் எங்கே இருக்கேன் அப்படின்னு சொல்லி கத்திட்டு அங்கே இருக்க பாத்திரத்தெலாம் அப்படியே கீழே தள்ளி விட்டுறீங்க. ஸோ இந்த சத்தம் கேட்டு எல்லோரும் மேலே வராங்க. ஸோ சிவப்பு அப்படியே உங்கள் பேபியை கையில் கொண்டு தான் வரான். ஸோ லிட்டில் சாம் உள்ளே வந்த உடனே உங்களை ஹக் பண்ணிக்கிறான். ஸோ நீங்கள் யார் தம்பி, நீ? நான் அம்மாவில்லை, நான் யார் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப கன்ஃபியூஸாக வந்து சொல்லிகிட்டே இருக்கீங்க. சொன்னதே ஜேகேலாம் ரொம்ப ஒரு மாதிரி ஆயிட்டான். ஸோ அப்படியே 2 ஸ்டெப் பின்னாடி போயிட்டு என்னாச்சு அவளுக்கு, இருடா இங்கே பாரு ட்வைன், படு நாங்கள் செக் பண்ணுறோம். இல்லை எனக்கு பயமாக இருக்குது, நான் எங்கே இருக்கேன், நீங்களாம் யார், நான் யார் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி ரொம்ப டென்ஷன் ஆகுறீங்க. ஸோ அப்போ உள்ளெல்லாம் டாக்டர்ஸ் வராங்க. ஸோ ஜியோ பேபியை அவங்கக்கிட்ட கொடுத்துட்டு
அப்படியே பார்க்குறான். நீங்கள் அப்படியே அந்த பேபியை தொட்டு பார்த்துட்டு பேபியே பார்த்துட்டே இருக்கீங்க. ஸோ அந்த சமயத்தில் அப்படியே உங்களை பொறுமையாக படுக்க வச்சு உங்களை டெஸ்ட் பண்ணுறாங்க. ஜேகேவை இந்த டைம் வெளியே அனுப்பிச்சி விட்டுறாங்க. ஸோ ஜேகே கூட பேபியும் கொடுத்து அனுப்பிச்சிருப்பாங்க. ஸோ ஜேகே மூஞ்ச பார்க்கவே மாட்டேங்கிறான். பேபி மூஞ்ச அப்படியே அழுதுகிட்டே இருக்கான். எனக்கு என்னாச்சு என்னாச்சு எனக்கு என்னதான் ஆச்சு எனக்கு புரியல. அவன் எனக்கு என்னாச்சு அவன் என்னை பார்த்து யாருன்னு கேட்குறான். ஒயன் அப்படின்னு சொல்லிட்டு புலம்பிகிட்டே இருக்கான். ஏன்னா அவனால் சுத்தமாக முடியல. ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்கான். ஒரு சைடு ஹாப்பியாக இருக்கான், ஒரு சைடு ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்கான். ஸோ அப்போ பேபி அழுகிற சத்தம் கேட்டு அவன் பொறுமையாக கீழே குடிச்சு பார்க்குறான். பேபி அழுதுகிட்டே இருக்கான். ஸோ ஜேகேக்கு என்ன பண்ணுறதுனே தெரியல. ஸோ அப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் லிட்டில் சாமை ஜேகே வாங்கும்போது எப்படி ஹாப்பியாக இருந்துச்சோ அந்த ஹாப்பினஸ் மறுபடியும் அவனுக்கு வருது. அது ரொம்ப பெரிய ஹாப்பினஸ்ஸாக இருக்குது. நீங்கள் பர்த் கொடுக்கும்போது எழுந்திருக்கீங்க. ஸோ இப்போ பேபி அவன்கிட்ட இருக்குது. ஸோ வேகமாக அவன் ஷர்ட்டை கழட்டிட்டு ஸோ பேபி அவன் செஸ் மேலே அப்படியே சாய்ச்சிக்கிறான். ஸோ சிக்கன் ஸ்கின் பட்டோடனே பேபி அப்படியே லைட்டாக காம் ஆகிட்டு அப்படியே படுத்து தூங்க ஆரம்பிச்சிடறான். ஸோ இதெல்லாம் பார்த்துட்டு நம்ம பிடிஎஸ் மெம்பர்ஸ் அவ்வளோ மெல்ட் ஆகுறாங்க. ஸோ ஜேகே அப்படி பண்ணுறதை பார்த்துட்டு லிட்டில் சாமும் அவனுடைய ஷர்ட்டை கழட்டிட்டு அப்படியே பேபி ஹக் பண்ணலான்னு வரான். ஸோ அப்போ ஜேகே லைட்டாக ஸ்மைல் பண்ணிவிட்டு அப்போல்லாம் நீ பண்ணக்கூடாது, டாடா தான் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு பேபியை ரொம்ப செக்யூராக பிடிச்சிட்ருக்கான். ஸோ அப்போ உள்ளேருந்து ஜியோப் வெளியே வரான் ஒரு மாதிரி சேடா. ஹே ஜியோப் என்னாச்சுடா? ஹே ஜேகே இதை நான் சந்தோஷமாக எடுத்துக்கிறதா இல்லைனா என்ன சொல்கிறதுனே தெரியலடா. என்னடா சொல்கிற? தெளிவாக சொல்லு. ஒயன் அவன் மெமரியை கம்ப்ளீட்டாக லாஸ் பண்ணிட்டா. இதுக்கப்புறம் அவள் மெமரி வராமையும் இருக்கலாம். வரும் அப்படின்னும் சொல்ல முடியாது. 50% தான் சொல்ல முடியும். 50% வரலாம், 50% வராமையும் போகலாம். இப்போ ஹனிகளுக்கு அவள் யாருன்னே தெரியல. இது என்னமோ எனக்கு அவளுக்கு கிடைச்ச வரம் தான் தோணுது. ஜேகே என்ன சொல்கிற ஜேப்பு? எனக்கு புரியல. அவள் பிறந்தலேருந்து இப்போ வரைக்கும் ரொம்ப கஷ்டத்தை தாண்டா அனுபவிச்சிருக்கா. அவளுக்குன்னு ஒரு ஹாப்பியான மெமரி அவ்வளவுக்கா இருந்ததே இல்லை. ஸோ ஜேகே இதுக்கப்புறம் நீ தாண்டா அவளுக்கு ஒரு ஹாப்பியான லைஃப்பை க்ரியேட் பண்ணணும். ப்ளீஸ் ஜேகே அவளுக்கு எவ்வளோ முடியுமோ அவ்வளோ ஹாப்பியஸான ஒரு வாழ்க்கையை க்ரியேட் பண்ணுறா அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து போயிடுறான். ஸோ ஜேகேக்கும் புரியுது. ஸோ பொறுமையாக ஜேகே அவன் கையில் இருக்க பேபிகள் அப்புறம் லிட்டில் சாம் பொறுமையாக உள்ளே வராங்க. ஸோ நீங்கள் அப்படியே பிளாங்காக சீலிங்கை பார்த்துட்டே இருக்கீங்க. உங்களை பார்த்த உடனே லிட்டில் சாமுக்கு அவ்வளோ ஹாப்பி. அவன் அப்படியே குடுக்குன்னு ஓடி வந்து உங்கள் கன்னத்தில் அப்படியே கப் பண்ணிக்கிறான். நீங்கள் யார் தம்பினி மம்மா அப்படின்னு சொல்லிட்டு ஹக் பண்ணிக்கிறான். ஸோ நீங்கள் ஒன்றுமே சொல்லலை. அவன் ஹக் பண்ண உடனே அவனே கன்ஃபியூஸாக பார்க்குறீங்க. ஸோ ஜேகேக்கு புரியுது. ஸோ ஜேகே பொறுமையாக அவங்கக்கிட்ட வந்து அப்படியே உட்காடுறான். அன்றைக்கி ஒயன் அப்படின்னு சொல்லி கூப்பிட்ட உடனே நீங்கள் திரும்பவே மாட்டேங்கிறீங்க. ஸோ அப்படியே பொறுமையாக அவங்க கையெடுத்து அவன் கை மேலே வைக்கிறான். ஸோ இப்போ நீங்கள் திரும்பிட்டு அவன் கையை அப்படியே எடுக்கலான்னு பார்க்குறீங்க. பட் அவன் அப்படியே இருக்குமா பிடிச்சிட்டு ஹே நான் உன் ஹஸ்பண்ட்ரி. ஆமாம் நான் உன் ஹஸ்பண்ட் ஜங்குக். அதோ உன்னை ஹக் பண்ணிகிட்ருக்கானே அவன் உன் பையன்டி. என் பையனா? எனக்கு கல்யாணம் ஆகிடுச்சா? நீங்கள் தான் என் ஹஸ்பண்டா? உங்கள் பேர் ஜங்குக்கா? இந்த பாப்பா ஏன் பாப்பா தானே? நான் தானே பர்த் கொடுத்தேன். நான் தொட்டு பார்க்கலாமா? நான் தொட்டலாம்ல? எதுவும் சொல்ல மாட்டீங்கள? ஹே 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 அவ்வளோ பேனிக் ஆகாது. இந்தா பேபி அப்படின்னு சொல்லிட்டு பொறுமையாக அவங்கக்கிட்ட கொடுக்குறான். ஸோ நீங்களும் அப்படியே வாங்கி பார்க்குறீங்க. ஏன் தெரியல உங்களுக்கு அவ்வளோ ஹாப்பியாக இருக்குது. உங்களுடைய மைண்டில் இப்போ அப்படியே ஃப்ரெஷ்ஷாக ஸ்டார்ட் பண்ணுற மாதிரி இருக்குது. நீங்கள் அந்த பேபியை அப்படியே அழகாக பார்த்துட்டே இருக்கீங்க. ஸோ லிட்டில் சாம் அப்படியே கிட்ட வந்து உங்கள் கன்னத்தில் கிஸ் பண்ணுறான். ஸோ நீங்கள் அவனை பார்த்து ஸ்மைல் பண்ணிவிட்டு அவனுடைய ஃபோர்ஹெட்டில் கிஸ் பண்ணுறீங்க. ஸோ இதெல்லாம் பார்த்துட்டு ஜெக்கி அப்படியே ஒரு மாதிரி லோன்லினஸ்ஸாக அவங்கள பார்க்குறான். ஆனால் நீங்கள் அவன் சைட் திரும்பவே இல்லை. ஸோ அப்படியே அவங்க நியூ லைஃப் ஸ்டார்ட் ஆகுது.
ஸோ இந்த லைஃப்பில் அவங்களோட பாஸ்டில் இருந்த மாதிரிலாம் இல்லை. அவ்வளோ பத்திரமா பார்த்துக்கிறான் ஜேகே உங்களை. ஆனால் நீங்கள் ஜேகே கிட்டேருந்து லைட்டாக டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ணுறீங்க. ஆனால் உங்கள் பேபிஸ் கிட்ட அவ்வளோ மிங்கிள் ஆகிட்டீங்க. எல்லாருக்கிட்டேயும் நல்லா பேசுகிறீங்க. ஆனால் ஜேகே கிட்ட மட்டும் லைட்டாக டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ணுறீங்க. அவ்வளோவா அவங்ககிட்ட பேச மாட்டீங்க. இருந்தாலும் அவன் உங்களுக்கு எல்லாமே பண்ணுவான். பிரேக்ஃபாஸ்ட் எப்போவுமே அவன் தான் கொண்டு வருவான். உங்களுக்கு ஷவருக்கு எல்லாத்தையும் ப்ரிப்பேர் பண்ணுவான். ஸோ உங்களுக்கு பேஸ்ட்டில் அப்படியே ப்ரெஷ்ஷில் பேஸ்ட் வச்சு கொடுக்கறது, சோப் எடுத்து வைக்கிறது, ட்ரெஸ் எடுத்து வைக்கிறதுன்னு சொல்லிட்டு எல்லா வேலையும் அவன் தான் பண்ணுவான். உங்களை அப்படி பார்த்துப்பான். ஆனால் நீங்கள் அவனை இக்னோர் பண்ணுறது, அவனுக்கு லைட்டாக பெயினாக இருந்தாலுமே நீங்கள் இப்போ ஏஞ்சி நடுமாறுறதே அவனுக்கு அவ்வளோ ஹாப்பியாக இருக்குது. ஸோ இப்படியே ஒரு 6 மந்த் போயிடுது. ஸோ இப்போ நீங்கள் அப்படியே கையில் ஒரு காஃபி மக்கை வச்சுட்டு டெரஸில் நின்று குடிச்சிட்ருக்கீங்க. ஸோ கீழே லிட்டில் சாமும் பேபியும் தூங்கிட்டுருக்காங்க. ஸோ நீங்கள் அப்படியே குடிச்சிட்டு, என் பேர் வயனா, எனக்கு மேரேஜ் ஆகிடுச்சு, எனக்கு 6 மந்தில் ஒரு லிட்டில் கேர்ளும் 1.5 இயரில் ஒரு லிட்டில் பாயும் வேறு இருக்காங்க. ஆனால் எனக்கு எதுவுமே ஞாபகம் இல்லை. என் ஹஸ்பண்ட் பேர் ஜான் குக். என்னை எப்படி பார்த்துக்கிறாரு எனக்கு ஏன் தெரியல, ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. அவர் ஃபேஸ் பார்க்கும்போதெல்லாம் ஒரு மாதிரி மனசுக்குள்ளே என்னமோ இருக்குது. அது பெயினா இல்லைனா ஒரு ஹாப்பினஸ்ஸாக தெரியல. ஆனால் இப்போ தான் எனக்கு புரியுது அது லோன்லினஸ்ன்னு சொல்லிட்டு. அவர் எப்போல்லாம் என் கூட இல்லையோ அப்போல்லாம் ஒரு மாதிரி கஷ்டமாக இருக்குது. அதே அவர் ஃபேஸ் பார்த்த உடனே என் மனசு அவ்வளோ காமாகிடுது. அவருடைய ஒரு குட்டி ஸ்மைல், அவர் என்னை எவ்வளோ டேக் கேர் பண்ணிக்கிறாருன்னு பார்க்கும்போது அவ்வளோ ஹாப்பியாக இருக்குது. அவர்கிட்ட பேசவே லைட்டாக படப்படன்னு இருக்குது. அவருக்கு கண்ணை பார்க்கும்போது எனக்கு வார்த்தை வரவே மாட்டேங்குது. அவரை நான் லவ் பண்ண ஆரம்பிச்சிட்டேன்னு நினைக்கிறேன். மேபி பாஸ்ட்லேயும் நான் அவரை உருகி லவ் பண்ணியிருப்பேன் போல இருக்குது. ஏன் தெரியல, நான் அவரை இக்னோர் பண்ணாலுமே அவர் கொஞ்சம் கூட கோவமே காமிக்கல. ஏதோ நானும் அவ்வளோ ரொம்ப ஹாப்பியாக இருக்க மாதிரி அவருடைய ஃபேஸில் எப்போவுமே ஸ்மைல் இருக்குது. ஆனால் ஏன் தெரியல, என்னால் அவர்கிட்ட நெருங்க முடியல. பதட்டமாக இருக்குது. ரொம்ப ரொம்ப ப்ளஷ் ஆகிறேன் நான். எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, இந்த ஃபீல் ரொம்ப பிடிச்சிருக்கு. அவர் ஐஸை பார்க்கும்போது நான் அப்படியே ஸ்டன் ஆயிடுறேன். என் வார்த்தையும் வாயிலேருந்து வரவே மாட்டேங்குது. அவரை விட்டு எனக்கு தள்ளி போகணுன்னு மனசே இல்லை. ஆனால் அவர்கிட்ட வந்தால் எங்கே நான் ஓவராக ப்ளஷ் ஆகிட்டு எதுனா பண்ணி எனக்கே மேட்னஸாக ஃபீல் ஆகிட்டு அவரை விட்டு தள்ளி போகிறேன். பாவம் என் சேக்கி குட்டி ரொம்ப கஷ்டப்படுவாங்கல்ல. இருந்தாலும் நான் என்ன பண்ணுறது, எனக்கு ரொம்ப வெக்கமாக இருக்கே. சேக்கே, எனக்கு உங்கள் கண்ணை பார்த்து பேசணுன்னு ரொம்ப ஆசையாக இருக்குது. ஆனால் ஏன் தெரியல, லைட்டாக பயமாகவும் இருக்குது. நீங்கள் ஆனால் என்கிட்ட கோவமாக பேசினதே இல்லை. ஆனால் உங்கள் ஐஸ் என்னமோ சொல்லிகிட்டே இருக்கும். நீ இல்லைனா எனக்கு இந்த உலகத்தில் எதுவுமே இல்லை அப்படின்ற மாதிரியே உங்கள் ஐஸ் எப்பவுமே என்ன தான் பார்க்கும். அந்த ஐஸில் நான் தெரியவேன் ரொம்ப லவ்வபுல்லாக. சேக்கே, எனக்கு பழசு எதுவுமே ஞாபகம் இல்லை, எனக்கு ஞாபகமும் வர தேவையில்லை. ஆனால் இப்போ உங்கள் கூட இருக்கிறது எனக்கு ஏதோ ஹெவனில் இருக்க மாதிரி இருக்குது. ஏதோ நான் ரொம்ப நாளாக இந்த லைஃப்காக தான் ஏங்கிட்டு இருந்த மாதிரி ஒரு ஃபீல். ஆனால் இப்போ எனக்கு எந்த கஷ்டமும் இல்லை. உங்களை பார்க்கணும், பார்த்துட்டே இருக்கணும், உங்களை இறுக்கமாக ஹக் பண்ணிக்கணும். ஆனால் பயமாக இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் பவுட் பண்ணிவிட்டு அங்கே இருக்க ஸ்கையை பார்த்து பேசிட்டே இருக்கீங்க. ஸோ அப்போ பின்னாடி இருந்து அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் யார் அப்படின்னு சொல்லிட்டு பொறுமையாக அப்படி திரும்பி பார்க்குறீங்க. பார்த்தா ஜேகே அங்கே ஒரு கையில் காஃபி மக்கு, இன்னொரு கையை அப்படியே பாக்கெட்டில் வச்சுட்டு அப்படியே உங்களையே ஒரு மாதிரி பார்த்துட்டே இருக்கான். நீங்கள் அவன் பார்த்த உடனே அவ்வளோதான் கல்ப் பண்ணிவிட்டு அப்படி திரும்பிக்கிறீங்க. ஸோ ஜேகே லைட்டாக ஸ்மைல் பண்ணிவிட்டு உங்கள் பக்கத்தில் வந்து நிற்கிறான். ஆனால் அவன் நின்று அடுத்த நிமிஷமே நீங்கள் 2 ஸ்டெப் பின்னாடி போய் நிற்கிறீங்க. அவனுக்கு அது ரொம்ப கஷ்டமாக இருக்குது. இருந்தாலும் கம்முன்னே இருக்கான். அது ஜேகே, அது காஃபி நல்லா இருக்கா வேன் அப்படின்னு சொல்லி கேட்குறான். நீங்கள் நல்லாயிருக்கு, ஓகே அப்படின்னு சொல்லிட்டு எதுவுமே பேசாமல் நீங்கள் குடிச்சு வச்ச காஃபி மக்கு அங்கேருந்து எடுத்துகிட்டு போயிடறான். பேபிலாம் தூங்கிட்டாங்க.
வெளில நிற்காத, பனியாக இருக்குது, உள்ளே வந்து தூங்கவா அப்படின்னு சொல்லிட்டு சாஃப்டாக சொல்லிட்டு அங்கேருந்து போகிறான். நீங்களும் லைட்டாக ஸ்மைல் பண்ணிவிட்டு அப்படியே ப்ளஷ் பண்ணிவிட்டே உள்ளே போய் படுத்துக்கிறீங்க. இந்த சைடு லிட்டில் சாம், அந்த சைடு பாப்பான்னு சொல்லிட்டு. ஸோ ஜேகே நீங்கள் 3 பேரும் தூங்கிட்டீங்க படுத்துட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு பக்கத்து ரூமில் போய் படுக்கிறான். ஏன்னா நீங்கள் அவன் பக்கத்தில் கம்ஃபர்டபுளாக இல்லைன்னு நினச்சிட்டு தான் இத்தனை நாள் அங்கே படுத்துருக்கவே மாட்டான். ஏன்னா நீங்கள் எப்போ ஜேகே கிட்டே வந்தாலும் 2 ஸ்டெப் பின்னாடி போகிறது, அவன் கையை பிடிக்க வந்தாலும் அவன் கையிலேருந்து உங்கள் கையை எடுக்கிறது, அப்படி தான் இருப்பீங்க. ஸோ ஜேகே அப்படியே கொஞ்ச நேரம் அப்படியே பார்த்துட்டே இருக்கான். ஸோ மோர் தென் 2 hours ஆனதுனால பொறுமையாக பூனைக்குட்டி மாதிரி அந்த ரூம்குள்ளே வரான். பார்த்தா நீங்கள் எல்லாம் தூங்கிட்டுருக்கீங்க. ஸோ பொறுமையாக குட்டி பேபி எடுத்து குட்டி பேபியோட பெட்டில் படுத்துட்டு, ஸோ இந்த சைடு இருக்க லிட்டில் ஷாமை ஒழுங்காக படுக்க வச்சுட்டு அவனுக்கு போர்வெல்லாம் ஒழுங்காக போத்திட்டு பொறுமையாக அவங்க பக்கத்தில் அப்படியே ஸ்லைட் ஆகுறான். ஸ்லைட் ஆகிட்டு அப்படியே உங்கள் 2 பேருக்கு நடுவில் குட்டியாக ஒரு கேப் விட்டு உங்களை அவ்வளோ பார்த்துட்டே இருக்கான். டச் பண்ணல, அவங்க கிட்ட வரலை, ஆனால் உங்கள் ஃபேஸை மட்டும் பார்த்துட்டே இருக்கான். அவனுடைய ஃபேஸில் லைட்டாக ஒரு ஸ்மைல் வருது. அவன் கையை எடுத்துகிட்டு வந்து உங்கள் சின்னில் அப்படியே வைக்கலான்னு வரான், ஆனால் வைக்கலை. ஸோ அப்படியே உங்கள் சின்ன கிட்ட மட்டும் கை வச்சுட்டு அப்படியே எடுத்துக்கிறான். ஸோ அப்போ நீங்கள் அப்படியே பொறுமையாக அவன் சைடு திரும்பி படுக்கிறீங்க. ஸோ ஜேகேக்கு ஹார்ட் பீட்லாம் ரொம்ப அதிகமாக அடிக்குது. அவன் அப்படியே கண்ட்ரோல் பண்ணிவிட்டு உங்கள் ஃபேஸை பார்த்துட்டே இருக்கான். ஆனால் நீங்கள் உங்கள் கையை பொறுமையாக பெட்டில் அப்படியே ரப் பண்ணிகிட்டே அவன் கையை தொடுறீங்க. ஸோ நீங்கள் தொட்ட அடுத்த நிமிஷமே ஜேகே அப்படியே கீழே குனிஞ்சு பார்க்குறான். பார்த்தா உங்கள் கையை இன்னும் கொஞ்சம் கொஞ்சமாக மேலே கொண்டு வந்து அவன் ப்ரெஸ்ட்டில் ரேப் பண்ணிவிட்டு அவன் கிட்டே போய் நீங்கள் படுத்துக்கிறீங்க. உங்களுடைய ஹெட்டை அவன் செஸ்ட்டில் வச்சுட்டு ஜேகே ஷாக்காக உங்களை பார்க்குறான். ஏன்னா எப்பவுமே நீங்கள் தான் அவன் வந்தால் அப்படியே தள்ளி தள்ளி போவீங்க. இப்போ நீங்கள் ஜேகே வந்து ஹக் பண்ணியிருக்கீங்க. அவனுக்கு நல்லாவே தெரியுது நீங்கள் சுத்தமாக தூங்கலைன்னு சொல்லிட்டு. அவனுடைய செஸ்ட்டில் நீங்கள் தலை வச்சுருக்கிறதுனால அவன் ஹார்ட் பீட் எவ்வளோ அடிக்குதுன்னு சொல்லிட்டு நீங்கள் பார்த்துட்டு லைட்டாக ப்ளஷ் பண்ணிவிட்டு அப்படியே அவனை இருக்கமாக ஹக் பண்ணுறீங்க. பட் அவன் உங்களை ஹக் பண்ணலன்னொடனே பொறுமையாக உங்கள் ஹெட்டை அப்படியே லிஃப்ட் பண்ணிவிட்டு அவனை பார்க்குறீங்க. அவன் ஐஸில் லைட்டாக டியர்ஸ், அவனுடைய லிப்ஸில் லைட்டாக ஸ்மைல், அப்படியே உங்களே பார்த்துட்ருக்கான். நீங்கள் அப்படியே பொறுமையாக அவனுடைய ஃபேஸ் கிட்ட போயிட்டு அவன் லிப்ஸ் கிட்ட வந்துட்டு அப்படின்னு சொல்லிட்டு கிஸ் பண்ணுறீங்க. ஜேகே அப்படியே உங்களை இன்னும் அமேஸ்மெண்ட்டாக பார்க்குறான். நீங்கள் எனக்கு கிஸ் பண்ண மாட்டிங்களா அப்படின்னு பேபி வாய்ஸில் கேட்குறீங்க. ஜேகே அப்படியே ஸ்னாப் விட்டுற மாதிரி உங்களை அப்படியே ஷாக்காக பார்க்குறான். ஸோ நீங்கள் அவனை தள்ளி விட்டு அப்படியே ஓரப் ஆகிட்டு அவன் ஃபேஸ் கிட்ட வந்து அப்படின்னு சொல்லிவிட்டு அவன் ஃபேஸ் ஃபுல்லாக கிஸ் பண்ணிவிட்டு கடைசியாக லிப்ஸ் கிட்ட வரீங்க. ஆனால் கிஸ் பண்ண மாட்டீங்க. ஜேகே அப்படியே உங்களை ஆர்வமாக பார்த்துட்டே இருக்கான். நீங்கள் அப்படியே கீழே படுத்துட்டு நான் கிஸ் பண்ண மாட்டேன், உங்களுக்கு தான் எனக்கு பிடிக்கலையே அப்படின்னு சொல்லிட்டு லிட்டில் சாம் சைட் திரும்பலான்னு வரீங்க. பட் ஆனால் ஜேகே உங்களை பிடிச்சி இழுத்துட்டு உங்கள் மேலே அப்படியே ஓரவாகிட்டு உங்கள் லிப்ஸில் அப்படியே கிஸ் பண்ணுறான். ரொம்ப சாஃப்டாக, ரொம்ப பேஷனேட்டாக, ரொம்ப லவ்வபுளாக. நீங்களும் உங்கள் ஹேண்ட்ஸை அவன் பாடியில் அப்படியே ரேப் பண்ணிவிட்டு அவனுக்கு இன்னும் இறுக்கமாக கிட்ட இழுக்கிறீங்க. ஏன்னு தெரியல, உங்களுக்கு அவ்வளோ ஹாப்பியாக இருக்குது. ஸோ அப்படியே நீங்கள் மனசில் நினைக்கிறீங்க, ஜேகே எனக்கு பாஸ்ட்டில் என்ன நடந்ததுன்னு சத்தியமாக ஞாபகம் இல்லை. ஆனால் ஏதோ டார்க்கான பாஸ்ட்டுன்னு மட்டும் என் கனவில் அடிக்கடி வருது. ஆனால் எனக்கு அதை நினச்சி பிரச்சனை இல்லை. எனக்கு நீங்கள் இருக்கீங்க. எனக்கு நீங்கள் மட்டும்தான் ஒரு சேஃப்டி பிளேஸ். உங்கள் கூட மட்டும்தான் இருக்கணும்னு எனக்கு தோணிகிட்டே இருக்கும் உங்களை ஃபர்ஸ்ட் டைம் பார்த்ததுலேருந்து. அன்ஃபார்ச்சுனேட்டாக எனக்கு 2 பேபிஸ். உங்களுக்கு தெரியாதுன்னு எனக்கு தெரியல. ஆனால் எனக்கு என் பேபிஸை பார்த்த உடனே அவ்வளோ ஹாப்பியாச்சு தெரியுமா. என்னால் டினைட் பண்ணவே முடியல. உங்கள் பார்க்க அவ்வளோ அழகாக இருந்தாங்க. ஆனால் உங்ககிட்ட ஏன் நான் டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ணனா எனக்கு பயமாக இருந்துச்சு. எங்கே நான் உங்களை லவ் பண்ணால் ஒரு சுச்சுவேஷனில் உங்களை விட்டு பெரிய நிலமறை வந்துச்சுன்னா என்னால் முடியாது. ஆனால் என்னால் முடியல ஜேகே. ஐ லவ் யூ. எனக்கு மனசு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. என்னை விட்டு எங்கேயும் போயிடாதீங்க ஜேகே அப்படின்னு சொல்லிவிட்டு அப்படியே நீங்கள் லைட்டாக அழுகிறீங்க. ஸோ ஜேகே கிஸ்ஸை பிரேக் பண்ணிவிட்டு அப்படியே உங்கள் ஐஸை பார்த்துட்டு ஏதோ உங்கள் மனசை ரீட் பண்ண மாதிரியே உங்கள் ஃபோர்ஹெட் கிஸ் பண்ணிவிட்டு நீங்கள் உயிரை என்னை விட்டு போனாலும் சரிடி, எனக்கான ஒரே ஒரு பொண்ணு நீ மட்டும்தான். என் கடைசி மூச்சு எடுக்கிற வரைக்கும் என் வாயில் வர ஒரே பேர் ஹனிகள் நீ தாண்டி. லவ் யூ டி. என் மனசுலேருந்து சொல்கிறேன், என் இதயத்தில் துடிப்பதுலேருந்து சொல்கிறேன், என் இதய துடிப்புலேருந்து சொல்கிறேன், ஐ லவ் யூ.
நான் உன்னை காதலிக்கிறேன் டி அப்படின்னு சொல்லிட்டு ஸ்மைல் பண்ணுறான். நீங்களும் அவனை இருக்காமல் ஹக் பண்ணிக்கிறீங்க. ஸோ இப்போ நீங்கள் அப்படியே அவ்வளோ அழகான ட்ரெஸ் போட்டிருக்கீங்க. ரொம்ப லைட் பிங்க் கலர், உங்கள் பாடிக்கு அவ்வளோ அழகாக சூட் ஆகுது. ஸோ முன்னாடி குட்டுச்சாமும் இந்த சைடு வந்து நாவும் ஃப்ளாஸ் தூவிட்டுருக்காங்க. ஸோ ஜேப் கையில் பேபி இருக்குது. ஸோ இங்கே ஜின் உங்களை அப்படியே கூப்பிட்டு போகிறான் ஜேகே கிட்ட. ஜேகே அங்கே செம்ம ஸ்டன்னிங்காக டேஷிங்காக இருக்கான். அவ்வளோ ஹேண்ட்ஸம், அவ்வளோ ஹாட்னஸ் வச்சிட்ருக்கான். ஸோ நீங்கள் அவனை பார்த்து ப்ளஷ் ஆகிட்டு அப்படியே கீழே குடிஞ்சிக்கிறீங்க. ஸோ ஜேகே கிட்ட பொறுமையாக போக போக உங்கள் கையெல்லாம் லைட்டாக ஷேக் ஆகுது. ஸோ இந்த ஜின் புரிஞ்சுட்டு ஸோ பொறுமையாக அவங்க காதில் விஸ்பர் பண்ணுறான். கவலைப்படாத, அவன் எதனா அவனை பண்ணால் சொல்லு, அவன் எலும்பெல்லாம் எண்ணிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு கலாச்சிட்டே வராங்க. நீங்கள் ஷையாக ஸ்மைல் பண்ணிவிட்டு போங்க அப்பா, உங்களுக்கு எப்பவுமே இதே தான் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே கீழே குனிஞ்சிக்கிறீங்க. ஸோ அப்படியே ஜேகே கிட்ட போயிட்டு ஜேகேவை பார்த்தோன்னே உங்களுக்கு இன்னும் ப்ளஷ் ஆகுது. அப்படியே கீழே குனிஞ்சிக்கிறீங்க லைட்டாக ஸ்மைல் பண்ணிவிட்டு. ஸோ ஜேகே உங்களுடைய கையை அவ்வளோ அழகாக பிடிச்சி அப்படியே ஸ்டேஜுக்கு கொண்டு போயிட்டு அவங்க உங்களை ஃபேஸ் பண்ண மாதிரி நிற்க வைக்கிறான். ஸோ நீங்களும் அவனை லைட்டாக குனிஞ்சு பார்த்துட்டு மறுபடியும் கீழே குனிஞ்சிக்கிறீங்க. ஸோ அப்போ அங்கே அப்படியே ஓட்டிங் ஸ்டார்ட் ஆகுது. நீங்கள் எஸ் ஐ டூ, ஐ வில் மேரி யூ ஜேகே அப்படின்னு சொல்கிறீங்க. ஸோ இங்கே ஜேகே எஸ் ஐ டூ, ஐ வில் மேரி யூ மை லவ் வயன் மை ஹனிகல் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே உங்கள் ஃபிங்கரில் அந்த ரிங்கை அப்படியே ஸ்லைட் பண்ணுறான். நீங்களும் அவனுடைய ஹேண்டில் அப்படியே ரிங்ஸ் ஸ்லைட் பண்ணுறீங்க. ஸோ எல்லாருமே அவ்வளோ அழகாக கிளாப் பண்ணுறாங்க. உங்கள் பேபிகள் கூட கிளாப் பண்ணுறா. லிட்டில் சாம்லாம் அப்படியே அங்கே குதிச்சிட்ருக்கான். நான் லைட்டாக அவங்கள பார்த்து ஸ்மைல் பண்ணிவிட்டு அங்கே நிற்கிறா. பிடிஎஸ் மெம்பர்ஸ்லாம் செம்ம ஜாலியாக இருக்காங்க. உங்களுக்கு அவ்வளோ ஹாப்பியாக இருக்குது. இப்படி ஒரு லவ் ஸ்டோரியை அவங்க பார்த்ததே இல்லை. ஸோ ஜேகே பொறுமையாக அவங்கக்கிட்ட வந்து நீங்களும் பொறுமையாக உங்களுடைய ஐஸை க்ளோஸ் பண்ணிவிட்டு உங்கள் ஹெட்டை அப்படியே நாட்டிட்டு நிற்கிறீங்க. உங்கள் லிப்ஸில் கிஸ் பண்ணுவான்னு சொல்லிட்டு. ஆனால் ஜேகே உங்களுடைய கன்னத்தை அப்படியே க்ராஸ் பண்ணிவிட்டு ஃபோர்ஹெட்டில் கிஸ் பண்ணுறான். ஏன் தெரியல, லிப்ஸில் கிஸ் பண்ணுறத விட ஃபோர்ஹெட்டில் அவன் கிஸ் பண்ண உடனே உங்கள் பாடியில் அப்படி ஷிவர் இறங்குது. நீங்கள் பொறுமையாக ஐஸ் ஓப்பன் பண்ணி அவனை பார்க்குறீங்க. அவனும் லைட்டாக ஸ்மைல் பண்ணிவிட்டு அந்த ஸ்மைல் அப்படியே டெவலிஷாக மாறுது. நீங்கள் அவனை அப்படியே ஒரு மாதிரி பயத்தோடு பார்க்குறீங்க. உங்களுடைய ரிஸ்டில் அப்படியே கையை போட்டு அப்படியே கிட்ட எடுத்து அங்கேயே வச்சு செம்மையாக கிஸ் பண்ணிடுறான். உங்களுக்கா செம்ம எம்பாரசிங்காக இருக்குது. ஆனால் ஜேகே விடலை. எப்போவுமே உங்களை பேஷனேட்டாக கிஸ் பண்ணுறான். அவன் இப்போ ரூடாக கிஸ் பண்ணுறான். ஸோ உங்கள் இப்போலாம் பிடிச்சி கிட்ட இழுத்து அப்படி கிஸ் பண்ணுறான். அங்கே இருக்க கெஸ்ட் எல்லாருமே செம்மையாக சீரப் பண்ணுறாங்க. ஸோ ஜேகே கிஸ் பண்ணிவிட்டு உங்கள் லிப்ஸ்கிட்டே ஹனிகள் எனக்கு நீ மட்டும் தாண்டி, ஐ லவ் யூ அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே அந்த க்ரௌட்ஸை பார்க்குறான். அங்கே இருக்க பாதி பேரும் அப்படியே உங்களை ஒரு மாதிரி பார்த்துட்ருப்பாங்க. ஸோ அதனால தான் ஜேகே அப்படி கிஸ் பண்ணியிருப்பான். நீங்களும் திரும்பி பார்த்துட்டு அவன் ஐஸை வச்சே கண்டுபிடிச்சிருங்க அவன் எவ்வளோ பசஸ்ன்னு சொல்லிட்டு. நீங்கள் கோவப்படலை, அதுக்கு பதிலாக சிரிக்கிறீங்க. ஸோ ஜேகே உங்களை பார்த்துட்டு ஹே என்ன நிகழ் சிரிக்கிற? இல்லை, என் புருஷனை கிஸ் பண்ணது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது, உன் பொசசிவ் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது என் ஜேகே குட்டி அப்படின்னு சொல்கிறீங்க. ஸோ ஜேகேவும் ஸ்மார்ட் பண்ணிவிட்டு இந்த குட்டி, இந்த ஜேகே குட்டி நைட்டு என்ன பண்ணுவான்னு தெரியுமா உனக்கு, மான்ஸ்டரை விட மோசம் அப்படின்னு சொல்லிட்டு உங்களை பார்த்து ஸ்மார்ட் பண்ணுறான். நீங்கள் கல் பண்ணிவிட்டு அது ஜேகே ஹே ஹனிகல் ஐ லவ் யூ டி அப்படின்னு சொல்லிட்டு உங்களை ஹக் பண்ணிக்கிறான். ஓகே காய்ஸ், இந்த எபிசோட் எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்கள். அதான் இதுதான் ஃபைனல். நீங்கள் எதிர்பார்த்த மாதிரி கொடுத்தேனா இல்லைனா நீங்கள் எதிர்பார்த்ததை விட என்ன கொடுத்தேனான்னு சொல்லுங்கள். ஓகே காய்ஸ், பை பாய், லவ் யூ லவ் யூ லவ் யூ லாட்ஸ். நீங்கள் இப்படியே சாங்க அம்மி மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணாங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிக்கோங்க. ஏன்னா வீடியோ போதும் ஸ்டாப் பண்ண போகிறதில்ல காய்ஸ். பை பாய்.